அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இப்பொழுது தமிழோடு விளையாடு என்ற நிகழ்வினை சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் பாராட்டுகின்றோம். இல்லத்தரசிகள் மட்டுமே கலந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது விடுமுறை நாட்கள் வைத்ததனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக தமிழோடு விளையாட இருக்கிறார்கள். இதை நமக்காக ஒருங்கிணைத்து தர வந்திருப்பவர் தமிழாசிரியர் அனிதா குணசேகரன் அவர்கள். அனைவரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்நிகழ்வு நாம் தமிழை சிறப்பாக பேசுவதற்கும் தூய தமிழில் பேசும் பழக்கத்தை கையாளுவதற்குமாக நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வெற்றி தோல்வி என்று எதுவும் இல்லை. இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவருமே வெற்றியாளர்கள் தான். உங்களுடைய ஆர்வத்தை மீண்டும் பாராட்டி இந்த நிகழ்வினை நடத்தி தருமாறு அனிதா அம்மாவை அழைத்து இடம் சார்கிறேன். இன்றைக்கு நடைபெற இருக்கின்ற இந்த தமிழோடு விளையாடு என்கிற இந்த நிகழ்ச்சி தொடக்க உரையாற்றி தொடங்கி வைத்த திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களுக்கு நம் முதலமைச்சர் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை மட்டும் தொடங்கி வைக்கவில்லை. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தமிழோடு விளையாடு என்கிற நிகழ்ச்சியை நடத்தியதே முதல் நடத்தியதே அன்றிலிருந்து அன்றே அந்த நிகழ்ச்சியை அவர்தான் தொடங்கி வைத்தார். தொடங்கி வைத்து மட்டும்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போது திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் அங்கே பள்ளியிலே தமிழாசிரியராக இருக்கக்கூடியவர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நெறியாளராக இருந்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சிறுவர்களை வைத்தும் பெரியவர்களை வைத்தும் தொடர்ந்து இந்த தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். இவர் இப்படி சிறப்பாக வழங்குவதற்கு காரணமாக இருப்பது, இவருக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பது யார் என்று சொன்னால், இவருக்கு பின்னாலே ஒரு குட்டி குழந்தை நின்று கொண்டு பார்க்கிறது பாருங்கள். அந்த குட்டி குழந்தை தான் சொல்லிக் கொடுக்கிறது. அந்த குழந்தை தான் அழகாக சொல்லிக் கொடுத்து இந்த அம்மையார் இப்படியெல்லாம் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது. அந்த குழந்தைக்கும் நாம் இந்த தமிழாசிரியர் பேசியிருந்த தமிழ் பிள்ளைக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்த வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து தமிழ் உள்ளங்களையும் நாம் வருக வருக என்று வரவேற்கின்றோம். சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்ற திருமதி பவானி தனஞ்சயன், திருமதி ஆர் நித்யா, திருமதி இரா வசந்தி சென்னை, திருமதி இரா ஜோமினா பாலமுருகன், திருமதி இரா கல்யாணி முருகேசன் பழனி, திருமதி கூச்சி இந்திராணி ஆவடி, திருமதி தா ஜெய்னம்பு மஸ்லிஜா திண்டுக்கல், திருமதி பா நவசக்தி, திருமதி ஜூலியட் மேரி சென்னை ஆக அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கிறோம். இந்த நிகழ்ச்சி நெறியாளராக இருந்து ஏற்கனவே சிறப்பாக நிகழ்ச்சிகளை கொடுத்தது போலவே இன்றைக்கும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை கொடுப்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய திருமதி ஜோமினா பாலமுருகன் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குங்களம்மா. தமிழ் வளர்க்கும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள். தூய தமிழ் பேச வேண்டும் என்பதற்காக மிகச் சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்து செய்து கொண்டிருக்க சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில நீங்களும் இணைந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதற்காக பாராட்டி மகிழ்கிறேன். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி அனிதா குணசேகரன் அவர்களே, வாருங்கள். மகிழ்ச்சி ஐயா. அழகே தமிழை நீ வாழ்க, அமுதே உந்தன் புகழ் வாழ்க. புலவர்கள் எழுதும் கவிதையிலே கொஞ்சம் அன்னை தாலாட்டிலே அழகே தமிழை நீ வாழ்க. அன்னை தமிழை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கி வைக்கக்கூடிய நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அத்துணை தமிழ் சுவைஞர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு மிகச் சிறப்பானது ஒரு நிகழ்வு. இதில் மொத்தம் 4 சுற்றுகள் உள்ளன. இதை பற்றிய விதிமுறைகள் இன்னும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கின்றேன். முதல் சுற்றில் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும்
ஆங்கில சொற்கள் வினவப்படும். அந்த சொற்கள் ஏற்கனவே புலனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றிற்கு இணையான தமிழ் சொற்களை சொல்ல வேண்டும். இரண்டாவது சுற்றில் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பிறமொழி சொற்கள் வினவப்படும். அவற்றிற்கு இணையான தமிழ் சொற்களை சொல்ல வேண்டும். மூன்றாவது சுற்றில் ஒவ்வொரு போட்டியாளரிடமும் சிறு கலந்துரையாடல் நடக்கும். முந்தைய நிகழ்வில் போல் அல்லாது சிறு உரையாடலே நடக்கும். சிறு கலந்துரையாடல். பிறமொழி சொற்கள் கலவாது தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும். வினாவில் வினவக்கூடிய அனைத்து பிறமொழி ஆங்கில சொற்களுக்கு இணையான சொற்கள் தமிழில் பயன்படுத்தி அதை பேச வேண்டும். ஆமா, இல்ல, இந்த ஓரிரு சொற்கள் மட்டும் இல்லாமல் வினவக்கூடிய வினாக்களுக்கு விடைகள் நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த கேட்கக்கூடிய வினாவில் இருக்கிற எல்லா சொற்களுக்குமான சரியான தமிழ் சொற்களை பயன்படுத்தி நீங்கள் பேசுமாறு அமைக்க வேண்டும். நான்காவது சுற்றில் தமிழ் மொழியில் உள்ள ஒரு பொருட்பன்மொழி சொற்கள் வினவப்படும். சான்றாக நிலவு அப்படின்னு சொல்லும்போது திங்கள், அம்புலி, மதி என்று அவற்றுக்கான வேறு பெயர்களை நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா மற்ற எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு, எல்லா மொழிகள் அறிஞர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிறமொழி ஆய்வாளர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு சிறப்பு தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழில் தான் ஒரு பொருட்பன்மொழி சொற்கள் மிகுதியாக உள்ளன. வேற எந்த மொழிக்கும் இந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. ஆகவே அந்த சிறப்பான ஒரு தகுதியுள்ள அந்த ஒரு நிகழ்வு இந்த 4ஆம் சுற்றில் நிகழப்படும். நிலவு, அதே போல வேந்தன், இதை போன்ற ஒரு பொருட்பன்மொழி சொற்கள் வினவப்படும். உங்களுக்கு தெரிந்த சொற்களை நீங்க சொல்லலாம். இதான் தமிழோடு விளையாடு நிகழ்வுல பங்கேற்று தங்களுடைய திறனை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழ் மொழியில் பேசுவோம், தாய்மொழியினை காப்போம். தமிழ் மொழியில ஆங்கில சொற்கள் கலந்துருக்குன்னா அதை நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா பிறமொழி சொற்கள் கலந்திருக்கும் போது அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். சிரமம்ங்கிறது தமிழ் சொல் இல்ல, காரியம்ங்கிறது தமிழ் சொல் இல்ல, ரொம்ப கடினமான ஒரு செயல் தான். ஆகையினால நம்மளுடைய முயற்சிகளை முன்னெடுப்போம். இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக நம்முடைய மொழி அமைப்பினை நாம் புரிந்து கொள்வோம். நல்ல மொழியில் பேசுவோம், தமிழ் மொழியில் பேசுவோம், சிறப்பாக பங்கேற்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்றுக் கொள்கின்றேன். முதலாம் சுற்று இப்பொழுது தொடங்கலாம். முதலாம் சுற்றில் இந்திராணி அம்மா ஆயத்தமா இருக்கீங்களா? உங்களுடைய காணொலியை திறந்து வச்சுக்கோங்க, உங்களுடைய ஒளிவாங்கியை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்திராமையினுடைய அம்மாவினுடைய முதல் வினாவானது கேலரி. புகைப்படங்கள் இருக்கும் இல்லையா? கேலரி. வேறு யாருக்காவது விடை தெரிந்தால் நீங்கள் கையை தூக்கலாம். எல்லாருமே உங்க காணொலி திறந்து வச்சுக்கோங்க. ஜூலியட் மேரி அம்மா சொல்லுங்க. களரி. அம்மா களரி. களரி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. கேலரி அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் களரி அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக அம்மா சொல்லிட்டாங்க. சிறப்புமா. அடுத்து இந்திராணி அம்மா, உங்களுக்கான இரண்டாவது சொல் மெசஞ்சர். மெசஞ்சர் முகநூல் எல்லாம் இருக்கும் இல்லையா? மெசஞ்சர். செய்தி. வேறு சொல் இருக்கு. மஜ்லிஷா அம்மா சொல்லுங்க. பற்றியம். சிறப்பு சிறப்பு. பற்றியம் சிறப்பா சொன்னீங்கம்மா. உங்களுக்கான மூன்றாவது சொல் சிசிடிவி. ஒளிர்வு. கல்யாணி அம்மா சொல்லுங்க. ஒளிவாங்கி. மறைக்காணி. சிறப்புமா, சிறப்பு கல்யாணிமா, மகிழ்ச்சி. இந்திராணிமா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து இரண்டாவதாக ஜோமினா பாலமுருகன் அம்மா அவர்கள் காணொலி திறந்து வச்சுக்கோங்க, ஒளிவாங்கி திறந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான முதல் சொல், ஏன்னா சென்ற வாரம் நீங்க தான் முதல் முயற்சின்னு சொன்னீங்க, எளிமையான சொற்கள் கேட்டேன். நானு ஒவ்வொரு தடவையும் சொல்லிதான் கேட்டேன். இது உங்களுக்கு அடுத்த மாதம் ஒரு முறைதான் முதல் முயற்சி, அதனால அடுத்த முறை பழகிடுச்சு உங்களுக்கெல்லாம். உங்களுக்கான முதல் சொல் டிஜிட்டல். எண்மின். சிறப்பு சிறப்பு. வாங்க, சிறப்பா தேறிட்டீங்க, தேர்ச்சி பெற்றுட்டீங்க, மிகச் சிறப்பு. உங்களுக்கான இரண்டாவது சொல் லேசர். சீரொலி. என்ன ஜோமினாமா, பயங்கரமா, சிறப்பு சிறப்பு, மிகச் சிறப்பு. உங்களுக்கான மூன்றாவது சொல் ஸ்கைப். ஆமா, ஸ்கைப்.
ஸ்கைப்ல பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கைப். கல்யாணிமாங்க முதல்ல கை உயர்த்தி இருக்காங்க. சொல்லலாங்களா? காயலை. மிகச்சிறப்பு ஜோமினாமா. 3 சொற்களுக்குமே வந்துட்டு மிக தெளிவாக. என்னங்கம்மா? பிராட் அலை. அம்மா அவங்க சொல்லிட்டாங்க. ஸ்கைப் இல்லப்பா, காயலை. நீங்க ஸ்கைப் தானே கேட்டீங்க? காயலை. சரி. ஸ்கைப் காயலை. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. மிக சிறப்பா நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது இந்த சொற்கள் வந்து நம்ம சொல்லக்கூடியதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். நம்ம அப்ப இந்த சொற்களுக்கெல்லாம் தெரியுது. நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அதை வந்து அன்றாட வாழ்வில் நம்ம அதை பயன்படுத்தணும். மிகச்சிறப்பு. அடுத்ததாக ஜூலியட் மேரி அம்மா அவர்களுக்கு போகலாம். உங்களுக்கான முதல் வினா ரூட்டர். ரூட்டர். திசைவி. திசைவி. மிகச்சிறப்பு. முதல் முயற்சி, முதல் சொல்லி மிகச்சிறப்பா சொல்லிட்டீங்க. சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள். உங்களுக்கான இரண்டாவது சொல் ப்ரொஜெக்டர். ஒளி வீச்சு. ஒளி வீச்சு. சிறப்பு சிறப்பு. மிகச்சிறப்பு. மிக சிறப்பா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான மூன்றாவது சொல் கேட்கலாம். ஆமா, ஒரு இடம். ஜூலியட் அம்மா உங்களுக்கான முதல் சொல் சிறப்பா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான இரண்டாவது சொல் லேசர். சொல்லி கேட்டீங்கம்மா. லேசர் கேக்குறீங்களா உங்ககிட்ட? லேசர். சீரொளி. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சிறப்பு சிறப்பு. இரண்டாவது சொல் சீரொளி. மிகச்சிறப்பா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான மூன்றாவது சொல் எல்இடி. மற்றவங்க ஒளி வாங்கி அணைச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கான மூன்றாவது சொல் எல்இடி. இல்லையம்மா, நினைவு தரவில்லை. நினைவுக்கு வரல. மஜ்லிஷ் அம்மா சொல்லுங்க. ஒளிர்வி முனை. ஒளிர்வி முனை. மிகச்சிறப்பு. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிக சிறப்பு. ஜூலிமா உங்களுக்கு நீங்க சிறப்பா முயற்சி பண்ணீங்க. மிக சிறப்பா இருந்துச்சு. அடுத்தது மஜ்லிஷ் அம்மா கேட்கலாமா? உங்களுக்கான முதல் சொல் செல்ஃபி. சுயமி. சிறப்பு சிறப்பு. பரவாயில்ல. முதல் முயற்சியிலேயே எல்லாரும் முதல் சொல்லி மிக சிறப்பா நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சியம்மா. உங்களுக்கான இரண்டாவது சொல் ஸ்விட்ச் போர்டு. பொத்தான் பலகை. வேறொரு சொல் கேளுங்க. வேறொரு சொல் யோசிங்க. அம்மா நீங்க கேட்ட கேள்வி இதுமா? சுவிட்ச் போர்டு. பொத்தான் பலகை. ஸ்விட்ச் போர்டு. பொத்தான் பலகைங்களா? பொத்தான் பலகை நீங்க கிட்டத்தட்ட வர்றீங்க. ஆனா பொத்தான் என்பது சரியான சொல் கிடையாது. அதுக்கு மற்றவங்க என்ன சொல் சொல்றாங்கன்னு பாப்போம். இயங்கு பலகை. வேற யாரும் சொடுக்கி பலகை. சொடுக்கி பலகை. சொடுக்கி பலகை. சொடுக்கி என்கிற சொல்லை கொடுத்தவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இன்றைக்கு இந்த தூய தமிழ் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி, தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியிலே இந்த தனித்தமிழுக்காக தூய தமிழுக்காக உழைத்த மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களுக்கும் பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கும் இன்னும் எண்ணற்ற தனித்தமிழுக்காக உழைத்த அனைவருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நம்முடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடருங்களா. மஜ்லிஷ் அம்மா உங்களுக்கான மூன்றாவது சொல் பால்கனி. பால்கனி என்றால் என்ன? பால்கனி. ஜூலியட் மேரியம்மா சொல்லுங்க. மாடம். மாடம். சிறப்பு சிறப்பு.
மாடம்ன்ற சொல் பழங்காலத்துல இருந்து நிறைய இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை, நான்மாட கூடங்கள் அப்படின்லாம் நிறைய சொற்கள் நிறைய இலக்கியங்கள்ல பரவலாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறப்பா அந்த காலத்துல நம்ம சாதாரணமா வீட்டுல வந்து மேல ஒரு விளக்கு வச்ச போதே மாட விளக்கு அப்படின்னு தான் ஒரு சாதாரணமாவே சொல்லுவாங்க. இயல்பா சொல்லும் போதே சொல்லுவாங்க. உயரத்துல வைக்கக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்ற ஒரு பொருளை சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு நம்ம பால்கனி அப்படிங்கிறது உயரமான இடத்துல, நம்ம திரையரங்கத்துல கூட பால்கனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, மேல உயரமான இடம் அப்படிங்கிற பொருள்ல இருக்கும். மணிமேகலையில திருவிழாக்கள் பற்றி சொல்லும் போது கூட மாடங்கள் எல்லாம் இதை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள், விளக்குகளை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் வந்துட்டு நிறைய இலக்கியங்கள்ல இந்த மாடன்ற சொல் பரவலாக பயன்படுத்திட்டே இருக்குது. இயல்பான ஒரு சொல்லாகி இருந்தது. இன்று வந்து அதோட ஆங்கில சொல் சொல்லும் போது நமக்கு தெரியுது, தமிழ் சொல் வந்து நமக்கு தெரியல. மாடப்புறா, ஆமா மாடப்புறா என்று சொல்லுவாங்க. திரைப்பட பாடல் கூட இருக்கிறதுல மணிப்புறாவும் மாடப்புறாவும் மனதில் பேசும் பேச்சல்லோ. மிகச்சிறப்பு, சிறப்பு. இந்த மாதிரி நம்ம திரைப்பட பாடல்கள் வழியாகவாது நம்முடைய தமிழ் சொற்களை நம்ம கொஞ்சம் இயல்பா நம்ம பேச்சுல வந்து நம்ம கலந்துக்கலாம். சிறப்பு, சிறப்புங்கம்மா. சிறப்பு மஞ்சுளிஷாம்மா, மிகச்சிறப்பா அவங்க சுற்றம் முடிஞ்சது. அடுத்தது கல்யாணியம்மா. நன்றிம்மா. கல்யாணியம்மா ஆயத்தமா இருக்காங்க. மகிழ்ச்சியம்மா. உங்களுக்கான முதல் சொல் கேக். ஈரொட்டி. ஈரட்டி. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ஈரொட்டி. ஈரொட்டியா ஈரட்டியா? பவானி அம்மா ஆயத்தமா இருக்காங்க. அணிச்சல். அணிச்சல். சிறப்பு, சிறப்பு. கேக் அப்படின்னா அணிச்சல். நீலகண்டையா வந்து அதற்காக சிறு காணொலி காட்சிகளை ஆயத்தப்படுத்த சொன்னாங்க மாணவர்களை வச்சு. அடுத்த வாரம் எங்க பள்ளி மாணவர்களை வச்சு நாங்க இந்த உணவுப் பொருள் எல்லாம் நினைவுல வச்சுக்கிற மாதிரி ஒரு காணொலி காட்சி வந்து ஆயத்தமா வச்சுக்கலாம்னு நினைக்கிறோம். அது மூலமா இன்னும் கொஞ்சம் நம்ம நினைவுல வச்சுக்கலாம் நம்ம. சிறப்பு, சிறப்பு. சிறப்புங்க, நல்ல முயற்சிங்க. அடுத்து சரி, 2வது சொல் உங்களுக்கு ரொம்ப எளிமையான சொல்ல கேட்கிறேன். மிக மிக எளிமையான சொல். மிக எளிமை, கண்டிப்பா நீங்க சொல்லிடுவீங்க, உறுதியா சொல்லிடுவீங்க. ஸ்டூல். இருக்கை. 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 இருக்கையில் அமரச் செய்வோம். இருக்கை. சிறப்பதான் சொன்னேன் இல்லையா, நீங்க சிறப்பா கண்டிப்பா சொல்லிடுவீங்கன்னு. மகிழ்ச்சிமா. அடுத்த 3வதான உங்களுக்கு சொல் சைபர். சைபர் கிரைம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா, சைபர். பவானியம்மா, நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க. எப்பவும் விட எப்பவுமே சுறுசுறுப்பு, இன்னைக்கு ரொம்ப அதிகமா சுறுசுறுப்பா இருக்கீங்க. பவானியம்மா சொல்லுங்க. சொல்லுங்க பவானியம்மா, சொல்லுங்க. மின்வெளி. மின்வெளி. சிறப்பு, சிறப்பு. ஞாபகத்துக்கு வரல. பரவாயில்ல, பரவாயில்ல. நினைவுக்கு வரலன்னா பரவாயில்ல, நம்ம அடுத்தடுத்து வந்துக்கலாம். சிறப்புமா, வாழ்த்துக்கள்மா. கல்யாணிமா. அடுத்ததாக வசந்தி அம்மா கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. அருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில சொற்களுக்கு. இந்த இருக்கை என்பதை வந்து இலங்கையில எல்லாம் வந்து ஈழ மக்கள் வந்து கதிரைன்னு சொல்லுவாங்க. கதிரை. 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 இருக்கை என்பது கூட நாம அது உருவாக்குற சொல் மாதிரி இருக்கு. ஆனா கதிரை என்பது இயல்பாக ஒரு சொல் இருக்கு. கதிரை. கதிரையில் சொல்லுவாங்க. சிறப்புங்க. நன்றாக, மிக அருமையாக இன்னும் இதுவரை 4 பேர் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக இந்த ஆங்கில சொற்களுக்கு, அதுவும் கலை சொற்களுக்கெல்லாம் நிறைய பொருள் சொன்னாங்க. இந்த டிஜிட்டல் அப்படின்னு ஒரு சொல்லு, இது வந்து இந்த கணினி துறையில பயன்படுத்தப்படுது. அதுக்கு பேர் கூட கணினின்னு வச்சிருக்காங்க. கணினின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு டிஜிட்டலுக்கு வந்து எண்மின்னா எண்மின். ஆமாங்க. அது ஏன் டிஜிட்டல் எண்மின்னு சொல்றாங்க அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சா, யாராவது இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று முடிகிற போது சொல்லலாம், இல்லைன்னா நான் சொல்றேன். அதுக்கு ஏன் டிஜிட்டல்னு பேர் வச்சாங்க, அது ஏன் எண்மின்னு மொழியாக்க செய்யறாங்க. கொஞ்சம் இந்த சுற்று முடிகிற போது கேட்பாங்க, அப்ப சொல்லுங்க. வசந்தி அம்மா போலாமா? மகிழ்ச்சிமா. உங்களுக்கான முதல் சொல் இங்க் ஜெட். இங்க். இங்க் ஜெட். இங்க் ஜெட். மை வீச்சு. மை வீச்சு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. சிறப்பு, சிறப்பு. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க அவங்க முகத்துல. முதல் சொல் ஒரு வெளியே சொல்லிட்டோம் நம்ம. முதல் நிகழ்வு எனக்கு கேட்பாங்க.
பள்ளிக்கூடத்து பசங்கிட்டே கேட்பாங்க ஆசிரியரு. இப்ப அவங்க உட்கார வச்சு நீங்க கேள்வி கேட்டா மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஆமா, பதில் சொன்னா மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. உங்களுக்கான இரண்டாவது சொல் நீங்களும் ஆசிரியர் ஷாம்பு. தான். நீங்களும் ஷாம்பு. ஆசிரியர் தான். இருந்தாலும் உங்களை விட அவங்க அதிகமா அனுபவம் பெற்ற ஆசிரியராக இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க வசந்தி கேள்வி அம்மா. கேட்டோம் அவங்க பதில் சொல்லுவோம். மகிழ்ச்சி தான் ஆகும். வாங்கம்மா சொல்லுங்க. மகிழ்ச்சிங்க. கேள்வி உங்களுக்கான இரண்டாவது சொல் ஷாம்பு. ஷாம்பு. தெரியவில்லை அம்மா. சிகை பவானி அம்மா. சிகை 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 சொல்லி அதுக்கு சிகை அதுக்கு கழுவி. சிகை கழுவியா? சிகையை கழுவுறதுக்கு சிகை கழுவி. சிகை சரிம்மா. கழுவி ஷாம்பு. மகிழ்ச்சி. சிகைக்கு வேறு சொல் தெரியுமா யாருக்காவது? கூந்தல் கூந்தல். கூந்தல். வேறு சொல்? ஆம், இலக்கியங்கள்ல எந்த சொல் பரவலாக பயன்படுத்தப்படும் தெரியுங்களா? மயிர். ஆமா, அது எவ்வளவு ஒரு இழிவான ஒரு சொல்லா இந்த காலத்துல ஆக்கிட்டாங்க. ஆனா வந்துட்டு மயிர் என்பதுதான் இலக்கியத்துல சொல்லப்படுகின்ற சொல். மயிர். மயிர் பின் மயிலின் வாழா கவரிமான் என்ற மாவாழா கவரிமான். ஆமா ஆமா, இவ்வளவு ஒரு இலக்கிய ஒரு சொல்ல வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து எப்படி எல்லாம் ஆக்கிட்டோம் அப்படின்றது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு செய்திதான். சரி வசந்திமா, உங்களுக்கான மூன்றாவது சொல். இரண்டு சொல்லுமே முயற்சி பண்ணி நல்லா சொல்லிட்டீங்க. உங்களுக்கான மூன்றாவது சொல் டை. கழுத்துப்பட்டை கழுத்துப்பட்டை. கழுத்துப்பட்டை. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, இன்னும் சிறிது முயற்சி பண்ணுங்க. டை போட்டுட்டு என்ன பண்றோம்? கட்டுறோம். அப்புறம் கட்டிட்டு சுருக்கு. கழுத்து சுருக்கு. கழுத்து சுருக்கு. ஆமா, இது போட்டுட்டு இப்படி சுருக்கிடுறோம்ல, அதனால அது கழுத்து சுருக்கு. நல்ல வேளை தொங்குறதுன்னு வேகமா உங்க வாயில வந்தது, அதை அப்படியே நீங்க விட்டுட்டீங்க. அம்மா அத படிக்கும் போதே எனக்கு என்ன கழுத்து சுருக்கு, கழுத்துல சுருக்கு போட்டுக்கிட்டா அப்படின்னா வேற ஆமா. வருமேன்னு ஒரு மைண்ட்ல ஒரு thought, தெரியும், மனதில் ஒரு தெரியும். எண்ணம் பார்க்கும்போதே தோன்றியது. தெரிஞ்சுச்சு. சிறப்பு சிறப்பு. கழுத்துல போட்டு இப்படி சுருக்கி விட்டுக்கிறோம், அதனால இது கழுத்து சுருக்கு. கழுத்து சிறப்பு சுருக்கு. சிறப்பு. சரி. வசந்திமா மிக சிறப்பா நல்ல முயற்சி பண்ணி 3 சொற்களும் சொல்லிட்டீங்க. அடுத்து நவசக்திமா வாங்க. உங்களுடைய ஒலி வாங்கி திறந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான முதல் சொல் ரொம்ப எளிமையான சொல் தான். நீங்களும் முதல் நபரா கலந்துகிட்டதுனால முதல் முயற்சி டேபிள். டேபிள் டேபிள் மறுமுறை சொல்லுங்கம்மா. மேசை. டேபிள் டேபிள். மேசை என்பது தமிழ் சொல்ல? இல்ல, சொல்ல அது வடமொழி சொல்லு. ஆமா. மேசை மேலன். ஆமா. கல்யாணி மட்டும் கேட்போமா? விசைப்பலகை. விசைப்பலகை. விசை பலகை. சிறப்பு சரிங்க. சிறப்பு. பரவாயில்ல நவசக்தியம்மா, சிறப்பா நீங்க முயற்சி பண்ணீங்க. அடுத்து உங்களுக்கான இரண்டாவது சொல் ரொம்ப எளிமையான சொல் ஐஸ்கிரீம். வசந்திமா வாயசை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், அவங்களே சொல்லிட்டாங்க. குளிர். அது குளிர்பானம். அது வந்து குளு குளுன்னு ஏதோ வருமாமா. குளு 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 கூழ். ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க இல்லையா? குளு குளு ஒன்று வரும். அம்மா சரியான பதில் வந்து என்னம்மா? பனிக்கூழ். 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 சரிங்க. அதான் ஒரு திரைப்படத்துல அது வாயில வரல, ஐஸ்கிரீம்லாம் வாயில வரலன்னு குளு குளு கூழ் அப்படிம்பாங்க. பனிதானே குளிர்ச்சியா இருக்கும், அதனால பனிக்கூழ். அந்த மாதிரி நம்ம நினைவுல வச்சுக்கலாம் நம்ம. சரிங்கம்மா, சிறப்பு. நல்லா முயற்சி பண்ணீங்க. மூன்றாவதாக இன்னும் உங்களுக்கு எளிமையான ஒரு சொல் லைட்டர். லைட்டர். ஒலிப்பானா? அது வந்து ஸ்பீக்கர் ஒலிப்பான். லைட்டர்னா நிறைய பேர் கை உயர்த்திட்டாங்க. லைட்டர் கேட்கலாமா? ஜூலியம்மா கேட்கலாமா? ஜூலியம்மா சொல்லுங்க. ஜூலியட் மேரிமா. ஒலி ஏற்றி. ஒலி ஏற்றி. அதை அடுப்பை பற்ற வைப்பதற்காக நம்ம பண்றோம்ல, அதனால அதுக்கு ஒளியை ஏற்றி வைப்பது. அப்ப நாம எல்லாருமே லைட்டர் தான், ஒளி ஏற்றி தான். இல்ல வசந்தியம்மா, ஜூலியட் மேரியம்மா, இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே நம்ம ஒளியேற்றி அப்படின்னு நம்மளுக்கு நம்ம சொல்லிக்கலாம் நம்ம. சிறப்பு சிறப்பு சிறப்புங்கம்மா. வசந்தியம்மா, நீங்க தான் சொல்றீங்க, உங்களுடைய ஒளி வாங்கி அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க, அதனால தெரியல எனக்கு. ஒளி ஏற்றி அப்படின்னு சொன்னீங்க. அறிவு என்னும் ஒளி ஏற்றி. ஆமா, சிறப்பு சிறப்பு.
ஆமா. சரிங்க. நவசக்திமா மிகச் சிறப்பான முயற்சி. ஒண்ணும் இல்ல. அடுத்தடுத்து நமக்கு அதே பழக்கத்தை சரிங்க. பாருங்க. ஜோமினம்மா முதல் சென்ற முயற்சி நிகழ்வுல அதனால. இல்ல எனக்கு எதுவுமே தெரியாதுன்னாங்க. இப்ப பாருங்க இந்த நிகழ்வுல நிறையதுக்கு அவங்கதான் முதல் ஆளா வந்து கை தூக்குறாங்க. அது போல அடுத்தடுத்து பழக தான் வரும். பழக தான் எல்லாமே. சரிங்க. செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா? அதனால சிறப்பு. ஆமா. இந்த சுற்றினுடைய இறுதி பங்கேற்பாளராக பவானி அம்மா. பவானி அம்மா நிறைவு பங்கேற்பாளர் முதல் திருமதி சுற்றினுடைய இறுதி பங்கேற்பாளர் பவானி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள். பவானிமா இல்லையே அவங்க பங்கேற்பாளர் நீங்கதான். உங்களுக்கான முதல் சொல் கேட்கலாங்கம்மா பவானி அம்மா? கேளுங்கம்மா. உங்களுக்கான முதல் சொல் சார்ஜர். மின்னோக்கி. மின்னோக்கி சிறப்பு. உங்களுக்கான இரண்டாவது சொல் ட்விட்டர். கீச்சகம். கீச்சகம் மிக மிக சிறப்பு. உங்களுக்கான மூன்றாவது சொல் தம் டிரைவ். தம் டிரைவ். விரலி. விரலி மிக சிறப்பு மிகச்சிறப்பா உங்களை எல்லா சொற்களுக்குமே சொல்லிட்டீங்க. மிகச்சிறப்பு. முதல் சுற்று மிக இனிமையாக மிக சிறப்பாக நிறைவுற்றது. அடுத்த சுற்று தொடங்கலாம். அடுத்த சுற்று அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய பிற மொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள். இரண்டாம் சுற்றினுடைய முதல் பங்கேற்பாளர் இந்திராணி அம்மா வாங்க. இந்திராணி அம்மா உங்களுடைய ஒலி வாங்கி திறந்து வச்சுக்கோங்க. மத்தவங்க எல்லாம் அனுப்பிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கான முதல் சொல் கேள்வி. அதற்கான அதாவது ஆமா கேள்விக்கான நல்ல சொல் எது? கேள்வி அப்படிங்கிறதுக்கான வினா. ஆமா வினா. சரியான சொல். நம்ம எப்பவுமே அப்படிதான் சொல்றோம்ல, கேள்வி கேட்கறதுன்னு அப்படியே பழகிடுச்சு நமக்கு. வினா என்பதுதான் சரியான தமிழ் சொல். நம்ம அப்படிதான் நம்ம கேட்கணும். ஏன்னா செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம்னு சொல்றாங்க. கேள்விங்கிறது என்னன்னா கேட்கப்படுவதனால் அது கேள்வி. காது கொடுத்து கேட்கிறோம், அதுதான் கேள்வியை தவிர வினவப்படுவதுதான் வினா. அவ்வளவுதான். மிகச் சிறப்பு. உங்களுக்கான இரண்டாம் சொல் சாதம். சோறு. அதை சொல்லும் போதே ரொம்ப தயக்கத்துல சொல்ற மாதிரிதான் நிறைய பேரே சொல்லவே வந்து ஆரம்பிக்கிறாங்க, தொடங்குறாங்க. சோறு என்பது எவ்வளவு அழகான தூய தமிழ் சொல். பெருஞ்சோற்று ஊதியலாளர் அன்னம் அப்படின்னு நினைச்சேன், அன்னமா இருக்குமோன்ட்டு. சோறு சரியான சொல்லுங்க. ஆமா சரியான சொல் சோறு. எல்லாமே வந்து இப்ப ரைஸ், அன்னம், சாப்பாடு கொண்டு வாங்க, சாதம் கொண்டு வாங்க அப்படிங்கறதுதான் மிக நாகரிகமான ஒரு சொல்லாக மாறிடுச்சு. சோறு அப்படிங்கறதே ரொம்ப அது நாகரிகமே இல்லாத ஒரு சொல், ஒரு காட்டு மிராண்டித்தனமான சொல் அப்படிங்கிற மாதிரி இல்லாம தண்டசோறு, எச்சசோறு, பிச்சைசோறு இதுக்கெல்லாம் வந்து சோறை பயன்படுத்துவாங்க. உயர்ந்ததுக்கெல்லாம் சாதத்தை பயன்படுத்துவாங்க. உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன சாப்பாடு? நம்முடைய மொழியை சிதைக்கிற ஒரு முயற்சி இது. நம்முடைய நல்ல நல்ல சொற்களை எல்லாம் சிதைத்து விட்டு நாட்டமிகு அழகான ஒரு சொல், அதை வந்து துர்நாற்றத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. இப்ப அதுக்கு நான் நாட்டத்துக்கு வந்து எதிர்ப்போம் துர்நாற்றம் சொல்லி அந்த அளவுக்கு மொழி சிதைவு. அதுல நம்ம அடுத்து சொல்ல சிறப்பு. இதுல ஒரே ஒரு வரலாற்று சொல்லிக்கிறேன். இதுல வந்து ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு செய்தி ஒண்ணு வரும். மகாபாரதத்துல படை வீரர்களுக்கெல்லாம் நாள்தோறும் வந்து சாப்பாடெல்லாம் போட்டவன், சோறு கொட்டவன் யாரு அப்படின்னா பெருஞ்சோற்று உதியலாதன்னு ஒரு சேர மன்னன். அவனை பற்றி ஒரு நிகழ்வானது புறநானூறுல சொல்லியிருப்பாங்க. மிகச் சிறப்பு. உங்களுக்கான மூன்றாவது சொல், இது சொல்றது கொஞ்சம் சிரமம் தான் நான் நினைக்கிறேன். பேமானி. பேமானி, கஸ்மானம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? அது வந்து மெட்ராஸ் பாஷை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. பேமானி என்பதனுடைய தமிழ் சொல் என்னது? முட்டாள். இல்லைங்க, அது வந்து ஒரு உருது சொல். பே இமானி அப்படிங்கிறது அதனுடைய விரிவாக்கம். அப்படின்னா மானம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தமா. அர்த்தம்ன்றது கூட தமிழ் சொல் இல்ல, பொருள். அப்ப பேமானி அப்படின்றதுக்கான தமிழ் சொல் மானம் இல்லாதவன். மானமே இல்லை எனக்கு, மானம் கெட்டவன். வீரமணி கட்டவங்கள சொல்லுவாங்கல்ல, மானம் கெட்டவனே அப்படின்னு சொல்ற மாதிரி மானம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சொல்லாக
இல்ல வீரபாண்டிய கட்ட படத்துல பேமானி என்று பேசினால் நன்றாக இருக்காது. ஆமா, அதனால ஏன்னா அவரு தெலுங்கு தானே வீரபாண்டி கட்டபொம்மன். அப்போ ஒருவேளை பேமானின்னு கூட திட்டி இருந்திருக்கலாம். நேர்மையற்றவன்ற சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரி, சரிங்க, சரிங்க. மிக்க மகிழ்ச்சி இந்திராணி அம்மா. அடுத்து ஜோமினா அம்மா வாங்க. உங்களுக்கான முதல் சொல் ஒளிவாங்கி தெரிந்து வச்சிட்டீங்களா? உங்களுக்கான முதல் சொல் ரகம். சேலையெல்லாம் ரக ரகமா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. வகை 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 சொல்லலாம். சிறப்பு சிறப்பு. ரகரகமா இருக்கு அப்படின்னு சொல்றது வந்து தமிழ் சொல்லியில வகை வகை வகையா இருக்கு அப்படின்னு சொல்றது. மிகச் சிறப்புமா. உங்களுக்கான இரண்டாவது சொல் வந்து வசூல். வசூல் பண்றது, வசூல். வசூலிக்கிறது, வசூல். வேற யாருக்கும் தெரியுங்களா? நான் கையை உயர்த்தலாமா? பேசுறது கேட்கல. மஜ்லிஷா அம்மா கை தூக்குறாங்க, சொல்லுங்க. அது தண்டம், வரி வரி பிரிக்கிறது. தண்டம் வரி. தண்டம் வந்து என்னன்னா அபராதம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லிக்கலாம். இந்த இடத்துல வசூல் பண்றது பிரிக்கிறது. கிட்டத்தட்ட வரீங்க. கொஞ்சம் சரியா சொல்லுங்க. அது வந்து தண்டம் இல்ல, தண்டல்னு வேணா சொல்லிக்கலாம். தண்டல்காரன். நம்ம கிராமத்து பழக்கம்லாம் இன்னும் அந்த சொல்லலாம் இருக்கு. தண்டல்காரன்னா அந்த கோவில் திருவிழாவும் போது அந்த காசெல்லாம் வசூல் பண்றவங்க. ஆமா, வசூல் பண்றவங்க. அப்ப அந்த வசூல் பண்றதுக்கான தமிழ் சொல் வந்து தண்டல். வசூல் பண்றவன் தண்டல்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெரும்பாலும் கிராமத்து வழக்கில தான் இன்னும் நிறைய சொற்கள் இன்னும் உயிரோடு இருக்கு. அதையாவது நம்ம வந்து காப்பாற்றி கொள்ளலாம். மிகச் சிறப்புமா. ஜோமினாமா, உங்களுக்கான 3 சொல் கேட்டேன் இல்லையா? மஜ்லிஷாமா, ஜோமினாமா, உங்களுக்கான 3வது சொல் ஜீரா. ஜீரா, குலோப் ஜாமுன் இதெல்லாம் ஜீரால போட்டு ஊற வச்சு அந்த ஜீரா. அம்மா கேக்கல. மஜ்லிஷாமா சொல்லுங்க. பாகு. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்க. பாகு இல்ல, பாகுங்கிறதே தமிழ் சொல் இல்ல. வேற யாராவது? நவசக்தியமா சொல்லுங்க. சர்க்கரை தண்ணி. இல்லை, அது வந்து நேரடி மொழிபெயர்ப்பா இருக்கலாம். ஒரு கலைச்சொல் இருக்கு. ஒரு கலைச்சொல்லை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்கு. சர்க்கரை ரசம். ரசம்ங்கிறதே தமிழ் சொல் இல்ல இந்திராணியம்மா. ரசம் தமிழ் சொல் இல்ல. சர்க்கரை இனிப்பு, இனிப்பு ரசம், இனிப்பு பாகம். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நவசக்தியம்மா சொல்லுங்க. சரி, நவசக்தியம்மா. குழம்பு அம்மா, குழம்பு இந்த மாதிரி வருமா? பரவாயில்ல, எல்லாரும் சிறப்பா முயற்சி பண்றீங்க. ஆனா பரவாயில்ல அப்படிங்கறது தமிழ் சொல் இல்ல. யாருக்காவது தெரிஞ்சா அடுத்த சுற்றுல சொல்லுங்க. அடுத்த சுற்றுக்கான வினா இதுதான். ஜீரா அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல்லாக தீங்கூழ் அப்படின்னு சொல்றாங்க. தீங்கூழ், தீந்தமிழ், இனிமையான தமிழ். அப்ப தீங்கூழ், கூழ் போன்று தானே இருக்கும் இல்லையா? நம்ம பாகுவே சொல்ல முடியாது. பாகுனா கம்பி பதம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதனால நம்ம இன்னும் அதற்கான சரியான சொல்லாக தீங்கூழ் அப்படின்னு ஒரு சொல்ல நம்ம சொல்றாங்க. எனக்கு இது புதிதான சொல் தான். ஜீரா அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் தீங்கூழ் அப்படிங்கிறது. மகிழ்ச்சி ஜோமினாமா, சிறப்பா முயற்சி பண்ணீங்க. அடுத்தது ஜூலியட் மேரியம்மா, உங்களுக்கான முதல் சொல் நான் முன்னாடியே இப்பயே சொல்லிட்டேன். பரவாயில்ல, பரவாயில்ல, இது தமிழ் சொல் இல்ல. வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? பரவாயில்லை அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல் இல்லைன்னு சொன்னவர் பாவாணர். பருவா இல்ல அப்படிங்கிறது வந்து ஒரு உருது சொல். அதுல இருந்து வந்ததுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லு. இதற்கான தமிழ் சொல் வந்து என்ன? வேற ஏதாவது முயற்சி பண்றீங்களா? சொல்லிடலாமா? கிராமத்து வழக்குல இப்பயும் அது சொல்றாங்க. திண்டுக்கல் பக்கம் இன்பு சொல்லுவாங்க. என்னோட அம்மாயியோட
தங்கை எல்லாம் இதுதான் ரொம்ப அதிகமா இந்த சொல்ல பயன்படுத்துவாங்க. பரவாயில்லன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா உடம்பு நல்லா இருக்கா, பரவாயில்ல அப்படின்னு இப்ப சொல்றோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்க? யாருக்காவது தோணுதா? ஜோமினாமா கிளம்பிட்டாங்க. சரி, தேவல உடம்பு பரவாயில்லையா, இப்ப தேவல அப்படின்னு சொல்றாங்க. பயன்படுத்திருக்கோம். கிராமத்து தேவல. வழக்குல அது சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இப்பயும் சில பேர் அப்படி சொல்றாங்க. அதனால பரவாயில்லை அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை. சிறப்பு. அடுத்தடுத்த வாரங்களையும் இந்த மாதிரி சொற்களையும் மறுபடியும் நம்ம கேட்போம். திரும்ப திரும்ப சொல்லும் போது நமக்கு அது மனதில் நினைவுல இருக்கும். இரண்டாவது சொல் ஜூலியட் மேரிமா, உங்களுக்கான இரண்டாவது சொல் மாஜி. இவர்தான் மாஜி. இல்ல, மாஜி 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 நீதிபதி அவரு. முன்னாள். சிறப்பு. அடுத்தது உங்களுக்கான மூன்றாவது சொல் மசூதி. பள்ளிவாசல். பள்ளிவாசல். சிறப்பு சிறப்பு. சிறப்பா சொன்னீங்க. மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அடுத்ததாக மஜ்லிஷாமா போலாமா? உங்களுக்கான முதல் சொல் பேட்டா. இந்த பேருந்துல இருக்கிற பெரும்பாலும் நடத்துனர், ஓட்டுநர் இவர்களுக்கெல்லாம் வந்து பேட்டா கொடுக்கறது. பேட்டா பேட்டா பேருந்துல பயண நடத்துனர் பெரும்பாலும் அவங்களுக்கெல்லாம் பேட்டா கொடுப்பாங்க. இன்னைக்கு பேட்டா அப்படின்னு கேட்பாங்க. சில்லறை மீதம் இல்ல. வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? பேட்டா என்பது தினப்படி. தமிழ் தினப்படி. தினப்படி. படிப்பயணம். தினப்படி. அமைதியா இருந்தீங்க. சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்றாங்களா? வேற யாராவது சொல்றாங்க? படி. படிப்பயணம். தினப்படி. படிப்பயணம். ரொம்ப இது நல்ல ஒரு சொல் இது. அப்ப ஆட்டோவுக்கு தமிழ் என்ன தெரியுங்களா? தானி. தானி. ஆட்டோல போறோம்ல. தானி தானி தானியங்கி தானி. மூவுருளி. 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 நீங்க மஜ்லிஷாமா, நீங்க சொல்ற தானிங்கிறது வந்து எப்ப சரியா வரும்னா, ஆட்டோமொபைல், ஆட்டோ ஸ்டாண்டு, ஆட்டோ கண்ட்ரோல் அப்படி சொல்லும் போது நம்ம வந்து தானி அப்படி வந்து சரியா வரும். அது தானியங்கி சொல்லுவாங்க. அது தானியங்கி சொல்லுவாங்க. இப்ப ஆட்டோ வந்து ஓட்டிட்டு தான் போகணும் இல்லையா? வேற வழி இல்லையில. ஆட்டோ ஓட்டுநர் அப்ப ஓட்டிட்டு தான் போகணும் இல்லையா? அப்ப அந்த மூவுருளை அப்படிங்கிறது ஓரளவு சரியா வருது. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த பேட்டா அப்படிங்கிறதுக்கு நம்ம தினப்படி படிப்பயணம் சொல்லுவாங்க இல்லையா? அதுல ஒரு மூவுருளை வண்டி, ஒரு ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சிருக்கிறது வந்து என்னன்னா பயணப்படி. உங்களுடைய நீங்க கொடுக்கக்கூடிய இந்த பயண செலவு எங்களுக்கான வாழ்க்கை வரவு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருந்தாங்க. அதனால அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது சொல்ல வந்தேன். மிகச்சிறப்பு. மஜ்லிஷாமா, உங்களுக்கான மூன்றாவது சொல் பலே. பலே பலே. கில்லாடி. கில்லாடி. இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. பலேவுக்கு என்ன பொருள்? கில்லாடி. பலே பலே பலே. சொல்றான். ரொம்பங்கிறது தமிழ் சொல் இல்லையே. நல்ல தமிழ் சொல் இல்ல. வேற யாராவது இருக்கீங்களா? முயற்சி பண்றீங்களா? சொல்லுங்க கல்யாணிமா. பலே பலே. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நன்று நன்று. கல்யாணியம்மா நன்று. அடுத்ததாக கல்யாணியம்மா அவர்களுக்கு. மஜ்லிஷாமா, சிறப்பா நீங்க வந்துட்டு முயற்சி பண்ணீங்க. கல்யாணியம்மா கேட்கலாமா இல்ல அடுத்தது வரீங்களா? கொஞ்சம் சத்தமா இருக்கும். கேட்கலாமா? மஜ்லிஷாமா, சிறப்பான உங்களுடைய பங்கெடுப்ப முன்னாடி முடிச்சிட்டீங்க. அடுத்ததாக கல்யாணியம்மா. கல்யாணியம்மா போலாமா? உங்களுக்கான முதல் சொல் ஷோக்கு. பட்டா ஷோக்கா இருக்குப்பா அப்படின்னு இதெல்லாம் பெரும்பாலும் சென்னையில தான் அதிகமா புழங்கிட்டு வராங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு.
அதுக்கு சொல்றேன், இல்லைன்னா ஐயாவுக்கு நல்லா சிறப்பா தெரியும் அது. ஏன்னா சென்னைக்காரர் வேற, அதனால அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்பங்கிறது தமிழ் சொல் இல்ல. சொல்லுங்க. உங்களுக்கான முதல் சொல் ஷோக்கு. படா ஷோக்கா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நகைச்சுவை, இல்ல சிரிப்பு, இன்னும் கொஞ்சம் சிறப்பு. ஷோக்கு. அழகாக, சிறப்பாக, சிறப்பாக. தோக்குக்கார பேர் வழின்னு சொல்லுவாங்க. ஆமா 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 ஐயா ஐயா சரியா சொல்லிட்டாரு, மிகச்சரியா சொல்லிட்டாரு. வேற யாருக்கா தெரியுமா? தெரியல. அப்ப ஆடம்பரம். ஐயாவே சொல்லிடுவாரு. ஆமா, சிறப்பு சிறப்பு வசந்திமா, மிகச்சிறப்பா சொல்லிட்டீங்க. ஆடம்பரம். அதான் ஐயா சிறப்பான எடுத்துக்காட்டே சொல்லிட்டாரு. சோகுக்கார பேர் வழியா இருக்காங்க, அப்ப வந்து ரொம்ப ஆடம்பரமான பேர் வழியா இருக்காங்க அப்படின்னு. ஏன் வந்து மஜ்லிஷாமா பேசுறீங்க, என்ன பேசுறீங்கன்னு தெரியல. இல்ல ஆடம்பரம் சொன்னேன். ஆடம்பரம்னு சொன்னீங்க. சரி, சரிதான், சரிதான். சரிங்கம்மா, சிறப்பு. கல்யாணிமா, உங்களுக்கான இரண்டாவது சொல் கேட்கலாம். உங்களுக்கான இரண்டாவது சொல் தரப்பு. உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றத்துல எல்லாம் கேட்பாங்க. தரப்பு, உங்க தரப்பு நியாயம், உங்க தரப்பு உண்மை சொல்லுங்க. பக்கம். 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 சரிங்கம்மா, சிறப்பா முயற்சி பண்ணீங்க. மஜ்லிஷாமா தான் சொன்னது, சிறப்பா சொன்னீங்க. அடுத்து உங்களுக்கான மூன்றாவது சொல் தாஜா. தாஜா பண்றது. வேற இருக்கா தெரியுமா வசந்திமா? இணங்க வைப்பதா? தாஜா பண்றது அப்படின்னா இணங்க வைப்பது. இணங்க வைப்பது. ஆனா வந்து என்னன்னா, இதுக்கான பொருளாக புதுசு அப்படின்னு சொல்றாங்க. தாஜான்னா புதியது, புதுசா தானே இருக்கிறது, தாஜா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்களா ஐயா? நீலகண்டன் ஐயா, தாஜா பண்றதுன்னா இணங்க வைப்பது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வகையில இருக்கு. ஆனா தாஜா அப்படின்னா புதியது அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ரெண்டுல எது மிக சரியா வரும்? இல்ல, அந்த புதியதுன்னு இல்ல, அது ஏமாற்ற புதுசா பேசுறது. தாஜா பண்ணுவது என்பது வந்து உண்மையை சொல்வதல்ல, ஏதாவது ஏமாற்றி பொய் சொல்லி அவர்களை இணங்க வைப்பது. அதை புதிதாக ஏதாவது ஒன்று சொல்லி இணங்க வைத்தல். எனவே அந்த தாஜா என்பது புதியது என்கிற பொருள் இருக்கலாம். அது அப்படி பண்ணதுன்னா, அது மாதிரி செய்ததால வேண்டிய அதுக்கு தாஜா செய்வது அப்படின்ற மாதிரி வந்தது. புதுசா ஒண்ணு சொல்றது, ஏமாற்றுவதற்காக புதிதாக ஒண்ணு, அது மாதிரி வந்தது. சற்றே கூட அந்த பொருளை பயன்படுத்தாங்க. தாஜா செய்யறதுன்னு சொன்னாக்கா புதுசா ஏதாவது சொல்லி, அதாவது நம்ப முடியாததெல்லாம் சொல்லி நம்ப வைக்கிறது. சிறப்பு சிறப்புங்க. உங்கள் வீட்டிற்கு அருகாமையிலேயே விமான நிலையம் வர இருக்கிறது. நீங்கள் வாங்கும் இடத்திற்கு பக்கத்திலேயே ரயில் நிலையம் வர இருக்கிறது. உங்கள் மனைக்கு அருகிலேயே கல்லூரி வர இருக்கிறதா சொல்லுவாங்களா? அதுதான் தாஜா பண்றது. உங்கள் வீட்டிற்கு மிக குறைந்த தூரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சிறப்பு சிறப்பு சிறப்பு. சென்னைக்கு மிக அருகில் 300 கிலோமீட்டர் தூரம். அது ஏமாற்று பேர் வழிதாங்க. ஏமாற்று தாஜா பண்றது, அதான் புதுசா சொல்லி ஏமாற்றுவது, ஏமாற்றுவதுதான் தாஜா பண்றது. சரி, சிறப்புங்கம்மா. வசந்தியம்மா, ஆயத்தமா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் சொல் புகார். புகார், குற்றம். குற்றம் அல்ல, குற்றத்தை பற்றி சொல்வது புகார். பள்ளியில மாணவர்களுக்கெல்லாம் வந்து கடிதம் எழுதும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்ல பயன்படுத்தி இருக்கோம், புகார். இதற்கான தமிழ் சொல் குறை. குறை கூறு. புகார். என்ன பக்கத்துல வந்தீங்க? மஜ்லிஷாமா சொல்லுங்க. குற்றச்சாட்டு.
புகார் இன்னும் கடிதம் முயற்சி எழுது. பண்ணுங்களேன். இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு சொல் தான். புகார் என்பதன் தமிழ் சொல். புகார் கடிதம் எழுது அப்படின்னு சொல்லிடுவோம். மனு குறை மனு கூறுதல். அதுக்கு கொடுக்கிறது. தமிழ் சொல். பவனிமா? குறை கூறுதல். குற்றம் இன்னும் முயற்சி பண்ணுங்க. குற்றம் கூறுதல். குற்றம் கூறுதல். சரியான சொல். ஒரு கலைச்சொல். சரியான சொல். முறையீடு. முறையீட்டு கடிதம். அதான் நினைச்சேன். அது இது வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு மேல வரல. முறையீட்டு கடிதம். வரமாட்டேங்குது. சரி, உங்களுக்கான இரண்டாவது சொல் வசந்தியம்மா. போனி. போனி. இவங்கதான் காலையில வந்து இப்படி பேரம் பேசாததான் போனி. விற்பனை. விற்பனை ஆகல. விற்பனை. போனி ஆகலன்னா யாரும் வாங்கலன்றது அர்த்தம். முதல் விற்பனை ஆகலன்னு அர்த்தம். முதல் இன்னும் யாரும் விற்பனை. வாங்கல. முதலில் யாரும் வாங்கல அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. முத போனி ஆகல அப்படின்னுவாங்க. ஆனா அது சரியான சொல். வியாபாரம். ஒரு கலைச்சொல். கலைச்சொல் சொல்லுங்க. அதற்கான கலைச்சொல்லாக. ஏன்னா போனினா வியாபாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா? அதனால போனினா என்னது? முதல் முறையா வியாபாரம் பண்றது. அப்ப அதுக்கு ஒரு கலைச்சொல் சொல்லுங்க. முதல் வணிகம். 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 வியாபாரம் என்பதன் தமிழ் சொல் தான் வணிகம். முதல் வணிகம். முதல் வணிகம். இங்க ஒருத்தர் வந்து மொழியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போனினா முதன் மாறு, அதாவது வணிகம்னா மாற்றிக்கொள்வது தானே. அதனால முதன் மாறு அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க. கை மாறல. முதல் மாறு. பண்ட மாற்றுன்னு தானே அந்த காலத்துல சொல்லுவாங்க இல்லையா? பண்ட மாற்று வணிகம் தான் சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த மாறுங்கிறது வணிகத்தை குறிக்கூடியதா இருக்குது. சோ முதல் வணிகம் அப்படின்னா அது ஒரு சரியான கலைச்சொல்லா இருக்காதுன்றதுனால முதன் மாறு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா, வச்சிருக்காங்க. சரிங்க, சிறப்பு சிறப்பு சிறப்பு. வசந்தியம்மா சிறப்பா முயற்சி பண்ணீங்க. அடுத்து நவசக்தியம்மா. நிறைய சொற்கள் தெரியுது. உங்களுக்கான மூன்றாவது சொல் ஜரூர். ஜரூர் ஜரூர் ஜரூரா வராங்க. ஜரூரா போறாங்க. எல்லாமே சென்னை பாஷையாவே கேக்குறீங்க. இருங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உருதுமா? எல்லாம் உருது மொழி சொற்கள். ஆமா ஆமா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உருது பாரசீக சொற்கள். எல்லா ஏற்பாட்டோட கண்டிப்பாக நிச்சயமாக விரைந்து விரைந்து கல்யாணிமா சிறப்பா சொல்லிட்டாங்க. கல்யாணிமா சரியா சொல்லிட்டாங்க. விரைவாக. சரி, இதுக்கு வந்து என்ன காரணம்? ஐயா வந்து சென்னைக்காரர் தான் இல்லையா? அதனால ஐயாவுக்கு அதுக்கான காரணம் தெரியும். காரணம் தமிழ் சொல் இல்ல. அதற்கான ஏது தெரியும். ஏன் வந்து அதிகமான ஏன் ஐயாவுக்கு தெரியும் நான் சொல்றேன். அவர் சென்னைக்காரர். ஏன் சென்னையில அதிகமா உருது சொற்கள் ரொம்ப வந்து ஒரு கலப்பு அதிகமாயிடுச்சு அப்படின்னா, உருது மொழி பேசுறவங்க அதிகமா சென்னையில வாழ்ந்தாங்க. அதனால ஏகப்பட்ட உருது சொற்கள் சென்னை மொழியில கலந்து அது சென்னை பாஷை, மெட்ராஸ் பாஷை அப்படின்னே வந்து வழங்கப்பட்டதுக்கான ஒரு நிகழ்வாக அது அமைந்துருச்சு. அதனாலதான் இவ்வளவு உருது சொற்கள் சென்னை மொழியில அந்த வட்டார வழக்குலாம் அதிகமா கலந்துருக்கான காரணம் வந்து அதுதான். சென்னை என்பது பல ஆட்சிகளுக்கு உட்பட்டு இருந்த ஒரு நகரம். அதுல வந்து ஆற்காடு நவாபுடைய ஆட்சி நடந்தது. சென்னையுடைய முக்கிய பகுதியாக சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணி போன்ற இடங்கள்லாம் வந்து ஆற்காடு நவாபுடைய கட்டுப்பாட்டில் அவருடைய வீடே அங்கதான் இருக்குது. அதனால இந்த நிறைய உருது சொற்கள் பரவி வந்துச்சு. இது நிறைய ஜட்கா உருது சொல்லுதான். இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. ரிக்ஷா கூட உருது சொல்லுதான் நினைக்கிறேன். நிறைய சொற்கள் வந்து உருது சொற்கள் ரொம்ப கலந்துருக்கோம். இன்னும் சென்னையில நாங்க பேசுற தமிழ்ல வந்து உருது சொற்கள், நிறைய பிறமொழி சொற்கள், அரபு சொற்கள் இதெல்லாம் கலந்தது. அரபியே கலந்தது. உருதுக்கும் அரபிக்கும் கொஞ்சம் மாறுபாடு வந்து அரபி சொற்கள்லாம் கலந்தது. நிறைய சொற்கள். இந்த கஷ்மாலம் இருக்குல்ல,
கஷ்மலம். கஷ்மலம்னா கசமாலம் சொல்றது. அதாவது அழுக்கு அப்படின்னு அர்த்தம். அழுக்கு தூரப்போ அப்படின்னு சொல்றாங்கல்ல, கஷ்மாலம் தூரப்போ. கைராத்து அம்மா சொன்னாங்க ஒரு கேள்வி, பேமானி சொன்னாங்க. இது மாதிரி இதெல்லாம் இப்போது திட்டுவதற்கான, ஒருவனை இழிவுபடுத்துவதற்கான சொற்களாக மாறிவிட்டது. மடையன் என்கிற அந்த சொல் கூட ஒரு முட்டாள் என்கிற பொருள் வருது. ஆனா மடையன் என்று சொன்னால் யார் சொன்னாக்கா, அந்த ஏரியில நீர் நிரம்பி இருக்கிற போது அதுக்கு அடியில மடம் இருக்கும். இப்பெல்லாம் சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தை போட்டு அப்படி சுத்தனா மேல அப்படியே எழுந்துக்குது, கதவு திறந்துடுது, கீழே தண்ணி வருது. அப்பெல்லாம் அந்த பலகை ஒண்ணு தடுத்து வச்சிருப்பாங்க. அதை நீருக்குள்ள முங்கி போய் அதை எடுத்து விடணும். அது எடுத்து விடுபவன், அந்த மடையை திறந்து விடுபவன் மடையன் என்று சொல்லப்பட்டான். பிற்காலத்துல முட்டாளுக்கு அந்த மடையன் வச்சுட்டு, ஒருவேளை தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல், தன் குடும்பத்தை கூட பொருட்படுத்தாமல், எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த மக்களுக்காக, ஏன்னா அதை திறந்த உடனே ஏறி உடஞ்சி காரை உடைச்சிக்கும். அப்ப அதனால அது உள்ளர முங்கி தன் உயிரை பறி கொடுத்து நிறைய பேர் வெளியே வரமாட்டாங்க, உள்ள போய் அப்படியே மாட்டிப்பாங்க. ஏன்னா அது திறக்கிற போது மொத்த ஏரியுடைய தண்ணீருடைய அழுத்தம் அவங்க மேல தாக்கும். அதாவது மீண்டும் ஒரு கடினம். அதனால ஒருவேளை அவர்களை இப்படிப்பட்ட உயிரை தியாகம் செய்யக்கூடிய, உயிரை துச்சமாக மதித்து சென்று சாகிறானே என்பதற்காக அறிவில்லாதவர்களை மடையன் என்று சொல்லியிருக்கார். மடையன் என்று சொன்னால் மிக உயர்ந்த தன்மையுடையது. நம்முடைய இன்றைக்கு நம்ம நாட்டில் கூடிய பல ஏரிகளையும் அவர்கள் தான் காத்திருக்கிறார். அதுதான் உண்மையான பொருள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொற்கள் இருக்கு. சென்ற நிகழ்ச்சியில கூட வாஷ் டிஷ்க்கு கேட்டாங்க, அதுக்கு என்னென்னமோ பேர் சொன்னாங்க. நீங்க ஒரு நிகழ்ச்சி வாஷ் டிஷ் தானே, வாஷ் டிஷ்க்கு என்ன சொன்னாங்க? வன் தட்டு. அதான் அதுக்கு வேற ஏதோ சொற்கள்லாம் இது வருமா அது வருமானு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல டிஸ்க்னா தட்டு தான், அதனால வன் தட்டு தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ற ஹார்ட் டிஸ்க் இல்ல, வாஷ் டிஷ். வாஷ் டிஸ்க் கழுவுறமே, அதுக்கு என்ன சொல்றீங்க? கழுவு தொட்டி சொல்லுவீங்க. ஆனா மதுரைக்கு சார்ந்தவங்களுக்கு யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கானம்னு ஒரு சொல் இருக்காது. அங்கானம்னா அந்த பொருளை போட்டு கழுவுற அந்த தொட்டிக்கு பேர் அங்கானம். சிவகாமி அம்மா சொன்னாங்க, பேசும்போது ஒரு முறை சொன்னாங்க. ஆனா அது மதுரையில பெரும்பாலும் வழங்குறதுல திருநெல்வேலி பக்கம் வட்டார வழக்கு சொல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தவங்க. வட்டார வழக்கு சொல் என்பது தமிழ் தானே, வட்டார வழக்கம் தானே தமிழ் வந்தது. வந்துறீங்க இப்ப ஒண்ணும் இல்லைங்க, சூதானமா போ அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு தெரியுங்களா? மற்ற எல்லாருக்குமே தெரியுமா? ஐயாக்கு தெரியும், மற்ற எல்லாருக்கும் தெரியுமா? வேற யாருக்காவது தெரியுமா? ஆமா, அது பெரும்பாலும் மற்ற மாவட்டங்களுக்கு தெரியாது. திண்டுக்கல், மதுரையை சேர்ந்தவங்க பாதுகாப்பா இரு, விழிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படிங்கறத சூதானமா போயிட்டு வா, கவனமா போகணும் அப்படின்றத சூதானமா போம்பாங்க. அப்போ அது மாதிரி சொற்கள்லாம் நாம புது புது சொற்களை கண்டுபிடிப்பதை விட நம்ம கிட்ட இருக்கிற சொற்களை கொண்டு வந்து நாங்க இணைத்தால் அந்த சொற்கள் நம்முடைய பழந்தமிழ் சொற்கள் வாழும். தமிழ் அப்போதான் செழுமை அடையும். தொடர்ந்து செல்லுங்க, அடுத்த இருக்கும். சிறப்பு. வசந்தியம்மா சிறப்பான சுற்று முடிந்தது. அடுத்தது நவசக்தியம்மா வாங்க, இந்த காணொளி திறந்து வச்சுக்கோங்க. நவசக்தியம்மா வணக்கம். உங்களுக்கான முதல் வணக்கம்மா. உங்களுக்கான முதல் சொல் ஆபத்து. ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் எல்லாம் சொல்றோம், ஆனா ஆபத்து தமிழ் சொல் இல்ல. ஆபத்து அப்படின்னா அபாயம். அபாயம் தமிழ் சொல். அபாயம், ஆபத்து. ஆபத்து அப்படின்னா அபாயத்துக்கு சொல் உபாயம். துன்பம். துன்பம்ங்கிறதுமே கூட சரியான தமிழ் சொல் இல்ல. அல்லல். அல்லல் படலை பக்தி இலக்கியத்துல எல்லாம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க அது. சரிங்கம்மா, சிறப்பு நவசக்தியம்மா. உங்களுக்கான இரண்டாவது சொல் ஆயுள். ஆயுள் காலம், ஆயுள் வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள். சிறப்பு. உங்களுக்கான மூன்றாவது சொல் உத்தியோகம். உத்தியோகம் பாக்குறது புருஷ லட்சணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உத்தியோகம்
வினைன்னு சொல்லலாம். இப்போ ஆடவர்க்கு உயிரே வினை வினை வந்து ஆடவர்க்கு உயிரின்னு சொல்லுவாங்க. வினை அது வருமா? இல்ல உத்தியோகம்ன்றது வேலை சொல்லலாமாமா? வேலை கரெக்டா இல்லையா? பக்கத்துல வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி வேலை பண்ணுங்க. உம் ஜூலியட் அம்மா ஆயத்தமா இருக்காங்க. நீங்க யோசிச்சு சொல்லலைன்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஒரு உத்தியோகம் அது ஒரு எது நிமித்தமா நீங்க எங்கேயோ போவீங்க? சரிங்கம்மா. சரியா பணி பணி ஐயோ எளிதானது கூட சில நேரங்கள்ல வரமாட்டதுமா. பதட்டத்துல பழக பழக சரியாயிரும். ஜூலியம்மா நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புனீங்களா? அலுவல். சிறப்பு, சரியான சொல். அலுவல். இந்த அலுவல் காரணமா, ஏன்னா இது ரொம்ப ஆசிரியர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே. தற்செயல் விடுப்பு எடுக்கும்போது அதற்கான அத நினைவுல இருக்கவங்களுக்கு அதுக்கு காரணம் கேட்பாங்க. சொந்த அலுவல் காரணமாக. இதுதான் வந்து நிலையான ஒரு விடை. அவ்வளவுதான். மிகச்சிறப்பு. ஒரு செய்தி, அலுவல் என்பது தமிழ் சொல்லா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அலுவல் தமிழ் சொல் கிடையாது. அலுவல் தமிழ் சொல் கிடையாது. பணி என்பதுதான் தமிழ் சொல். பணி என்பது தமிழ் சொல். சிறப்பு சிறப்பு. ஆமா, உண்மைதான். சிறப்பு, மிக சிறப்பு ஐயா. நன்றிங்க ஐயா. பவானி அம்மா, உங்களுக்கான முதல் சொல் ஆரம்பம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். ஆரம்பம். தொடக்கம். தொடக்கம். மிகச் சிறப்பான பதில். உங்களுக்கான இரண்டாவது சொல் பதில். விடை. விடை. நீங்க அப்பப்ப வரீங்க போறீங்க, எல்லாம் உங்க இஷ்டம் தான். என்ன பவானியம்மா? இஷ்டம். அதான் உங்களுக்கான மூன்றாவது சொல். விருப்பம். ஆவல். விருப்பம். சிறப்பு சிறப்பு. 3 சொற்களையும் அப்படியே சட்டு சட்டுன்னு விரிவா சொல்லிட்டீங்க. இதுல சட்டு சட்டுன்னு சொல்றமே, அது என்னங்க அது? யாருக்கா தெரியுங்களா? உடனடியாக. அது என்ன இரட்டை சொல்லுது? கிளவி. இரட்டை கிளவி. இரட்டை கிளவின்னு சொல்லி வச்சுக்கலாம். அது ஒரு ஒலி குறிப்பு சொல். அவ்வளவுதான். சட்டு சட்டுன்னு அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம் வந்துட்டு பிறமொழி சொல்ல இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அது இரட்டை கிளவிகள். இரட்டை கிளவியா? ஒலிக்குறிப்பு சொல்லாக வரும். சரி, மிகச்சிறப்பாக இரண்டாம் சுற்று நிறைவடைந்தது. நிறைய சொற்கள், பல சொற்களை நம்ம இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து அன்றாடம் நம்ம அதுல பயன்படுத்திக்கிறது எல்லாமே நம்முடைய கையில தான் இருக்கு. நாம அதை அன்றாடம் நாம அதை வந்து பயன்படுத்திக்கணும். மிகச்சிறப்பு. மூன்றாவது சுற்றுக்கு போகலாமா ஐயா? மூன்றாவது சுற்று போலாம். சொல்லுங்க சார். மூன்றாவது உங்களுக்கான மூன்றாவது சுற்றாக கலந்துரையாடல். இதுல முதல் பங்கேற்பாளராக இந்திராணி அம்மா வாங்க. டீ அதோட டெம்பரேச்சர் மாறாம இருக்கணும்னா பிளாஸ்க்ல வச்சுக்கலாமா வேணாமா? எளிமையா கேட்டேனா, சிறியதா கேட்டேனா சொல்லுங்க. இல்லையா? மறுபடியும் கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டீ மறுபடியும் டீ இருக்கு இல்லையா? டீ. தேநீர். தேநீர். ஒரு வார்த்தைக்கு அப்படி வந்துட்டே இருக்கீங்களா? டீ அதோட டெம்பரேச்சர் குறையாம இருக்கணும்னா பிளாஸ்க்ல ஊத்தி வச்சா குறையாம இருக்குமா? தேநீரை வெப்பநிலை மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் குவளையில் ஊற்றி வைத்தால் சரியாக இருக்கும். குவளை டெம்பரேச்சர் வெப்பநிலை மாறாமல் இருக்க குவளையில் ஊற்றி வைத்தால் சரியாக இருக்கும். குவளை என்பது சுடுநீர் குவளையில் ஊற்றி வைத்தால் சரியாக இருக்கும். சுடுநீர் குவளை. குவளை என்பது எதை நம்ம குவளைன்னு சொல்லுவோம்னா டம்ளர் தான் குவளை. ஜூலியட் ஆயத்தமா வராங்க இல்லீங்களா? பிளாஸ்க் என்பது வெப்பக்குடுவை. 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 குடுவையே வெப்பமா இருக்குமா? குடுவை இல்லையே. வெப்ப செம்பு வராது. செம்பு. தர்மா குடுவை.
தெர்மா குடுவை இதுன்னு புதுசுல இருக்கு. தெர்மா தமிழ். வெந்நீர் குடுவை. வெந்நீர். அப்ப வெந்நீர் வெந்நீர் தானே ஊத்தி வைக்கணும். அப்படியே இந்திராணி அம்மா தேநீர் ஊத்தி வைக்கிறேன்னு சொல்றாங்க. வெப்பமான Flask பொருட்கள் எல்லாத்தையும் வெப்ப குடுவை இல்லையோ? சேமக்கலன். சேமக்கலர். சின்னதா கேட்டாலும் ஒரு வார்த்தை கடினமான ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீங்க. பரவாயில்ல. தமிழ தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா தெரிஞ்சுக்கணும். ஆமா ஆமா. ஏன்னா இந்த சொல் வந்து ஏன் இப்ப நான் கேட்டேன்னா, எனக்கு 2-3 நாளாவே சிவகாமி அம்மாவும் நானும் பேசிட்டு இருக்கும்போது இத பத்தி சொல்லி பேசிட்டே இருந்தோம். இது சரியா வருமா அப்படின்னு ஒரு சிந்திச்சுட்டே இருக்கும்போது இன்னைக்கு இலக்கிய கூட்டம் ஒன்றுக்கு நான் போயிருந்தேன். அப்ப நான் இதை கேட்டேன். அங்க ஒரு தமிழறிஞர் இது சொல்லி இத வந்து ஒரு இலக்கியத்துல இந்த இந்த சேமக்கலன் அப்படின்ற அந்த சொல்லே இலக்கியத்துல இருக்குன்னு முல்லைப்பாட்டோ பரிபாடலோ ஏதோ ஒரு இலக்கியம் சொல்லி அந்த அடி சொல்லியே அவர் சொன்னார். அதனால அது உறுதியா தெரிஞ்சதுனால நான் வந்து முதல் ஒரு கலந்துரையாடலாகவே நான் அதை கேட்டேன். மிக்க மகிழ்ச்சி இந்திராணி அம்மா, மிக சிறப்பா முயற்சி பண்ணீங்க. அடுத்து நம்ம ஜோமினா அம்மாவுக்கு போலாம். ஜோமினா அம்மா வாங்க. ஜோமினா அம்மா இருக்காங்களா? சரி, ஜோமினா அம்மா வரட்டும். வரும்போது நம்ம கேட்டுக்கலாம். ஜூலியட் மேரி அம்மா வாங்க. இந்த ஸ்கூல்ல ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கா? பள்ளியில் ஊடலை உபகரணம், ஊடலை ஒலிபெருக்கி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது யாருக்கு? கலைத்து காண்பது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. கலைத்து விழாமல் நடனம் ஆடுவதற்கு அதிகமாக அதுதான் நம்ம பயன்படுத்தும். அப்ப இனிமே நாளையில இருந்து பள்ளியில ஸ்பீக்கர்னு நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஒலிபெருக்கின்னு தான் நம்ம பயன்படுத்தணும். ஆமாம்மா. நாளையும் தொடரும் அப்படின்னா. மகிழ்ச்சி, சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக மஜ்லிஷா அம்மா வாங்க. மஜ்லிஷா அம்மா உங்களுக்கான கலந்துரையாடல் வினா. வாட்ஸ்அப்ல கூகுள் மீட்லாம் எப்படி எல்லாம் நல்லா வந்து ஆக்டிவேட் பண்றீங்களா? வாட்ஸ்அப்ல நிறைய குரூப்ல இருக்கீங்களா? புலனத்தில் கூகுள் லிங்க்லாம் ஆக்டிவேட் பண்ணுவீங்க? வாட்ஸ்அப் குரூப்ல உங்களோட ஆக்டிவேட்லாம் எப்படி இருக்கு? நல்லா ஆக்டிவா இருப்பீங்களா? கூகுள் மீட் புலனக்குழுவில் எல்லாத்தையுமே கலந்துட்டீங்களா? கூடுகை புலனக்குழுவில் கூடுகையில் நான் எப்பொழுதும் செயல்படுவேன். எப்பொழுதும் செயல்படுவீங்க. சிறப்பு சிறப்பு. நன்றாக செயல்படுவேன். நன்றாக செயல்படுவேன். இல்ல சிறப்பா செயல்படுவேன்னு சொல்லலாம். சிறப்பாக செயல்படுவேன். சிறப்பாக செயல்படுவேன். வாழ்த்துக்கள் அனைத்து மஜ்லிஷா அம்மா. கூடுகைகளும் அதில் தான் நடக்கிறது. பள்ளியில் அனைத்து கூடுகைகளும் அதில் தான் நடக்கிறது தற்போதைய காலகட்டத்தில். சிறப்பு சிறப்பு மஜ்லிஷா அம்மா. அடுத்து கல்யாணி அம்மா. சொல்லுங்கப்பா. கல்யாணி அம்மா ஸ்கூலுக்கு சாரி கட்டிட்டு போவீங்களா இல்ல இப்ப இருக்கிற மாதிரி சுடிதார்ல போவீங்களா? எப்படி? நான் பள்ளிக்கு சேலை தான் அணிந்து செல்வேன். என்ன அணிந்து செல்ல மாட்டீங்க? சேலை மட்டுமே அணிந்து செல்வேன். வேறு யாராவது முயற்சி பண்றீங்களா? வடநாட்டு உடையெல்லாம் நாம் அறிவதில்லை, சேலைதான் அணிவோம். ஒரே வாரத்துல முடிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா லெகின்ஸ் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தமிழ் சொல் இருக்கு. கால் பட்டை ஏதோ பார்த்தேன். ஆமா ஆமா ஆமா. குப்பாயம், சரியான குப்பாயம், கால் பட்டை, துப்பட்டா மேல போடுறதுக்கு துப்பட்டா. சுடிதார் தான் எனக்கு தெரியல. சுடிதார் தெரியல. ஐயா ஒரே வாரத்திலேயே முடிச்சிட்டாரே வடநாட்டு உடைன்னு. ஆமா, அது வடநாட்டுல கண்டுபிடிக்கப்பட்ட உடை தானே இது. வடநாட்டு ஆடை. ஐயா என்னதான் சொல்ல விரும்புறாரு? என்னதுங்க? லெகின்ஸ் போட்டு வந்தால் துப்பட்டா. சிறப்புங்க சிறப்பு.
என்னன்னா பெரும்பாலும் இன்னொரு கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மேலை நாட்டுல கண்டுபிடித்த ஒரு பொருளுக்கு அவங்க ஒரு பெயர் வச்சிருக்காங்கன்னா, அந்த பெயரை தமிழ் படுத்த வேணாம். அந்த பெயரை அப்படி அதே சொல்லல வழங்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருடைய. ஆகையினால ஒரு சில சொற்களை நம்ம வந்து இப்ப கூகுள் நம்ம எப்படி தமிழ் படுத்த முடியும்? கூகுள் தமிழ் படுத்த முடியாது. அதை நம்ம அதே சொல்லதான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் வந்து இருக்கு. மதில்ஷமா நேரா வந்துருங்க. கல்யாணிமா மிக சிறப்பா சொன்னீங்க. அடுத்து வசந்தியமா வாங்க. முகநூல் இருக்கு. அவங்க ஆமாங்க. வந்து முதல்ல பேஸ்புக்னு ஆரம்பிச்சாங்க. முகநூல் உடனே அவங்க பேரை மாத்திட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப மாற்றி முகநூல் அமைத்த பேர் தான் சொல்லணும். மெட்டான்னு மாற்றி அமைச்சா மெட்டா. இது வந்து அந்த நிறுவனத்துடைய பேரு. என்னுடைய கருத்து இது வந்து தமிழ் பெருமக்கள், தமிழ் சார்ந்தோர் பெருமக்கள் ஒரு வேலை இதை மறுக்கலாம். என்னுடைய கருத்து சொல்றேன். இப்ப இது மாதிரி நமக்கு உரிமையான பெயர்களை அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் நாம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு பார்க்கணும். இப்ப நாலடியார் இருக்கு, 4 லைன்னு சொன்னா ஒத்துப்போமா? நாலடியாரை மொழியாக்கம் செய்து அவங்க 4 லைன்னு சொன்னா ஒத்துப்போமா? இல்ல குரலை ஷார்ட்னோ ஸ்மால்னோ சொன்னா ஒத்துப்போமா? எவ்வளவு பெரிய நூலு, அதை போய் ஷார்ட் அதை நாமளே அதுக்கு குரல் தான் பேர் வச்சிருக்கோம். அதனால வேண்டி சிலவற்றை அல்ல, பெயர் சொற்களை மாற்றுவது என்பது தவிர்த்தல் சிறப்பு என்பது என் கருத்து. தமிழ் சார்ந்தோர் பெருமக்கள் பலரும் யாவற்றையும் தமிழ்படுத்த வேண்டும் என்று தனித்தமிழ் இயக்கவாதிகள் யாவற்றையும் தனித்தமிழ்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆமாங்க, அது ஒரு நல்ல ஒரு வினா அது. ஏன்னா தொடுதிரை பேசி என்று சொல்லுகிறோம். இதுவரை வந்த பேசிகளை எல்லாம் நாம் தொடுதிரை பேசி என்று சொல்லிவிட்டோம். இப்போது ஒரு அலைபேசி வந்திருக்கிறது, ஆப்பிள் நிறுவனத்தினுடைய அலைபேசி. அதை நீங்கள் தொட வேண்டியதில்லை, பேசினாலே அது செயல்படும். நீங்கள் சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு செயல்படும். இப்ப அதை என்ன தொடாத திரைபேசி என்று சொல்வதா என்று கேட்கிறேன். அதனால இது வந்து சிலதெல்லாம் வந்து நாம அவர்களுடைய நிறுவனத்துடைய பெயர். ஆண்ட்ராய்டு என்பது ஒரு செயலியினுடைய பெயர், வாட்ஸ்அப் என்பது ஒரு செயலியினுடைய பெயர், பேஸ்புக் என்பது ஒரு செயலினுடைய பெயர். அவன் செயலிக்கு அவன் வைத்திருக்க பெயர். சரி, அதை பற்றி நாம் பிறகு விரிவாக பேசுவோம். அடுத்த வசந்தி அம்மாவுக்கான கலந்துரையாடல் வினா. சென்ற நிகழ்வுல இந்திராணி அம்மாவை நான் இந்த வினாவை தான் கேட்டேன். இப்பயும் அதே கேட்கிறேன். இப்பயும் ஐயா சிரிப்பாரான்னு தெரியல. உங்க வீட்டுல இருக்கிற பீரோல, அலமாரியில யாரோட ட்ரெஸ் அதிகமா இருக்கும்? என்னுடைய வீட்டில் இருக்கும் அலமாரியில் என்னுடைய துணிகள் அதிகமாக இருக்கின்றன. அலமாரி தமிழ்ச்சொல் இல்லையே. அதான் யோசிச்சேன், அலமாரிக்கு என்னது வரும்? தட்டுப்பலகையில். தட்டுப்பலகை. பவானிமா சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? நிலைப்பேழை. என்னுடைய சரியாம்மா, சொல்லுங்கம்மா. என்னுடைய வீட்டில் இருக்கும் நிலைப்பேழையில் என்னுடைய துணிகள் தான் அதிகமாக இருக்கின்றனம்மா. ஆடைகள் தான் அதிகமா இருக்கு, மிகுதியாக துணிகள் தமிழ் சொல்லி ஆடை. துணி இல்ல, அதிகம் இல்ல, மிகுதி, ஆடை, மிகுதி. ஆமா, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு கருத்துங்கய்யா, இந்த நிகழ்வு முடிஞ்சு நான் யாருக்கிட்டையாவது தமிழ்ல பேசுறேன்னு நினைச்சு பேசுனேன்னா, நான் தமிழ்ல தான் பேசுறேனா அப்படின்னு நானே 2 முறை சிந்திக்க வேணும். இன்னும் சிறப்பு என்ன தெரியுமாங்கம்மா வசந்தியம்மா, நான் இப்பெல்லாம் பேசுறதுக்கு போது ரொம்ப சிந்திக்கிறேன், கொஞ்சம் தடுமாறுறேன். அது காரணம் நீலகண்ட தமிழன் ஐயா தான். நான் இப்ப பெரும்பாலும் தடுமாறுறது இல்லை, இப்பெல்லாம் தடுமாற்றம் வருது. தமிழோடு விளையாட நிகழ்வுக்கு பேசுறதுக்கு தடுமாற்றம் வருது. நீலகண்ட தமிழன் ஐயானாலதான், சிவகாமி அம்மானாலதான் எனக்கு தடுமாற்றம் வருது. ஏன்னா இப்ப தமிழ் சொல்லா, நானும் ஜூலி அம்மா எல்லாம் ஒரே பள்ளியில பணியாற்றுறவங்க. 2 பேரும் பேசிக்கும் போது இப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பேசிட்டே இருக்கும்போது
அது தமிழ் சொல் இல்லைல்ல, இப்படி ரொம்ப இது தமிழ் சொல் இல்லைல்ல அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து இருக்கு நம்மளுடைய உரையாடலாம். இந்த மாதிரி மாறிடுச்சு. மாதிரிங்கிறது தமிழ் சொல் இல்ல. இந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கோம் நானும் அவங்களும். சிறப்பு சிறப்பு. அடுத்து நவசக்தி அம்மா வாங்க. நவசக்தி அம்மா வாங்க. நவசக்தி அம்மா உங்களுக்கான கலந்துரையாடல் பார்க்கலாம். எங்கம்மா ஒர்க் பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா? நான் பணிபுரியவில்லை அம்மா. ஆனால் ஆசிரியராக பணியில் இருந்தேன். தற்போது அரசு ஆசிரியராக வேண்டும் என்ற கனவிற்காக நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த ஆண்டு கண்டிப்பாக என்பதை விட உறுதியாக நான் அரசு ஆசிரியராக மேல்நிலை வகுப்பு ஆசிரியராக வேண்டும் என்பது என்னுடைய கனவம்மா. அதற்காகத்தான் இந்த பயிற்சி அரங்கத்தின் மூலம் உங்களிடம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் நான் தற்போது நான் முந்தைய காலத்தில் ஆசிரியர், எதிர்காலத்திலையும் ஒரு ஆசிரியர், தற்போது ஆசிரியராக பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன் அம்மா. இதுதான் என்னுடைய நிலை. சிறப்பு சிறப்பு. ஆசிரியர் எப்போதுமே ஆசிரியர் தான். இறந்தகால ஆசிரியர், நிகழ்கால ஆசிரியர், எதிர்கால ஆசிரியர் அப்படிலாம் இல்லை. முதுநிலை பட்டதாரி ஆசிரியராக பணியேற்பு பண்ணுவதற்காக எங்க அனைவருடைய வாழ்த்துக்கள். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. ஏன்னா ஆசிரியர்னாவே எப்பவுமே கற்றுக்கொண்டே இருப்பவர் தானே ஆசிரியர். அதனால ஆசிரியர் ஆவறதுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எப்பொழுதுமே ஆசிரியர்னா கற்றுக்கொண்டே இருப்பவர் தான் ஆசிரியர். ஆசிரியர் மட்டும் இல்ல, மனிதனாவே அதை கத்துக்கிட்டே இருக்கணும். இறுதி வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அவர்தான் வந்து மனிதர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிகச்சிறப்பு நவசக்திமா. அடுத்து பவானியம்மா வாங்க. பவானியம்மா, ஸ்கூல்ல அப்படி என்ன போகுதுங்களா? ஸ்கூல் நல்லா ஜாலியா போகுதா இல்ல ரொம்ப டென்ஷனா இருக்கா? இன்னொரு தடவை சொன்ன ஸ்கூல் ஜாலியா போகுதா? ரொம்ப டென்ஷனா இருக்கா? நிறைய ஒர்க் கொடுக்குறாங்களா? எப்படி போகுது? ஸ்டாஃப் ரூம்ல எல்லாம் பழகுறாங்களா? நீங்க கேட்கலன்னா அப்புறம் அடுத்தடுத்து நான் கேட்டுட்டே இருப்பேன், வினவிட்டே இருப்பேன். பள்ளிக்கூடம் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கின்றது. வேலை பளு என்பது அவ்வளவாக இல்லை. ஏனென்றால் பள்ளியில் பள்ளி சார்ந்த பணிகள் செய்வதற்கு ஒரு அலுவலர் இருப்பதால் பணியானது எளிமையாக இருக்கின்றது. சிறப்பு சிறப்பு, மிகச்சிறப்பு. எந்த சுற்றிலுமே எல்லாருமே மிக அழகாக, மிக சிறப்பாக, இனிமையாக, நிறைவாக எல்லாருமே வந்து விடையிறுத்தீங்க. மிகச்சிறப்பு. அம்மா பவானி அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது இப்படி சொல்லுங்க அப்படின்னா, எனக்கு பணி எளிமையாகத்தான் இருக்கு. எங்க பள்ளியில இந்த பணிகள்லாம் செய்வது தனியாக ஒரு ஆள் போட்டு இருக்கிறோம். அவர் பார்த்துக் கொள்கிறார். எனக்கு பள்ளியில பணியை செய்வது எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இந்த மாதிரி சாதாரண எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்னு எளிய தமிழ்ல நாம தமிழ்ல பேசப்படணும். பள்ளியில் நான் பணி எனக்கு எளிதாகத்தான் இருக்கிறது. இப்படி அந்த முறை இல்லாம இந்த முறைக்கு பேச வந்தாக்கா, இந்த முறையில நீங்க பேசுனீங்கன்னாக்கா எல்லோருமே உங்களை வந்து அப்பதான் நீங்க வந்து தூய தமிழ்ல பேசுறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. இல்லைன்னா தமிழாசிரியரே அவர் தமிழ்ல பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது நீங்க கவனத்துல இருக்கணும். நம்ம எளிமையா சாதாரணமா பேசுகிற பொழுது அந்த பிறமொழி சொற்களை நீக்கி பேச பழகிறது. மகிழ்ச்சி. இந்த சுற்று மிக சிறப்பாக ஐயா, அவங்க கேள்வி கேட்டாங்க இல்லையா, சென்று கொண்டிருக்கிறதுன்னு. பள்ளி செல்லுமா? அந்த கேள்வி சரியானதா? முதல்ல பள்ளி எப்படி சென்று கொண்டிருக்கிறதுன்னு இல்லையா, பள்ளி செல்லுமா? அந்த சென்று கொண்டிருக்கிறது என்ற வார்த்தை பயன்படுத்தலாம். அனிதாம்மா இல்ல கேக்குற. பள்ளி சென்று கொண்டிருக்கிறது, பள்ளி நன்முறையில் சென்று கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப பள்ளி இயங்குமா? இயங்காது இல்லையா? அது எல்லாமே நம்ம இது ஆகு பெயர்மா, ஆகு பெயர் இல்ல இது பேர் ஆகு பெயர், பள்ளி என்பது இடவாகு பெயர்.
ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர், அது இடவாகு பெயர். நாடு கட்டுவிட்டது என்று சொல்லுகிறோம். நாடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு வருமா? ரெண்டுமே உண்டு தானங்கம்மா. செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, சென்று கொண்டிருக்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது, இல்ல, பள்ளியே சென்று என்னைக்குதான் பேசிக் கொண்டிருக்கிறது, சென்று எல்லாமே ஒரே கொண்டிருக்கிறது. இடம்தானே. பள்ளி எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு வருமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். வரும். ஏன்னா பள்ளி அதுதாங்கம்மா, அது ஆகு கேட்போம் பெயர், இல்லையா, ஆகு பள்ளி பெயர். செல்லுமா அப்படின்னு. பள்ளி என்று சொன்னால் பள்ளியை குறிப்பிடாது. பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளியில் உள்ள வேலைகளை, அங்க கல்வி பள்ளி முறை, பணிகள். பயிற்றுவிக்கும் முறை, இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் ஒரு ஆகு பெயராக பள்ளி என்று சொல்கிறார்கள். அதான் சார், நாடு கெட்டு விட்டது என்று சொல்கிறோம் அல்லவா? நாடு கெடாது, நாடு அப்படியே தான் இருக்கும். நாம தான் கெட்டு போறோம். நான் என்ன சொல்றேன், நாடு கெட்டு விட்டது என்று சொல்கிறோம். அது மாதிரிதான் ஆகு பெயர். சரிங்கம்மா, நன்றி. முதற்றே உலகுன்னு சொல்றாரு. உலகத்துக்கு முதல்ல நம்ம மக்கள் வையம் போட்ட வாழ்கன்னா, வையம் வந்து போட்டுமா? போட்டாது. வையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போட்ட வாழ்க. அந்த இடத்துல வையம் என்பது ஆகு பெயராகி வருது. சிறப்பான கேள்விதான் அம்மா, சிறப்பான கேள்விதான் கேட்டிருக்கீங்க. சிறப்புதான். இல்ல தப்பில்ல, என்னோட சந்தேகம். இல்ல தப்பெல்லாம் இல்லைங்க, சிறப்பான கேள்விதான். உண்மையிலே தெரிஞ்சுக்கலாம். இப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த ஒரு கேள்வி உரையாடல் வந்ததால வரும். நம்ம இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சிறப்புங்கம்மா, சிறப்பு. ஐயா, எனக்கு ஒரு ஐயம். சொல்லுங்கள். இப்போ கப்போர்டு அப்படின்னாதான் நிலைப்பேழை, அது ஒரு இடம். மொழி 4ஆம் சுற்று. இதுல ஒவ்வொரு மகிழ்ச்சியா 4ஆம் சுற்று இருக்கு. காலம் கருதி ஒவ்வொருக்கும் ஒரு சொல். இப்ப யானைனா அதற்கான ஒவ்வொரு எல்லா ஒரு பொருட் பன்மொழி சொற்களையும் ஒரே தனிநபராக சொல்வது இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அதுக்கான சொல் நம்ம சொல்லிக்கலாம். காலம் கருதி கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கலாம் விரிவாக. முதல்ல இந்திராணியம்மா, யானை என்பதனுடைய ஒரு பொருட் பன்மொழி, யானை என்பதனுடைய வேறு தமிழ் சொற்கள். வரிசையை ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே வாங்க. களிறு, களிறு, களிறு. இந்திராணியம்மா சிறப்பு. ஜோமினாமா? ஜூலிட் மேரிமா? பிடி. பிடி, சிறப்பு. ஆனா களிறு ஆண் யானை, பிடி பெண் யானை, அந்த வித்தியாசம் வேணும், அந்த பேதம் நமக்கு தெரியணும். மஜ்லிஷாமா? கரி. கரி, கரி. சிறப்பு. கல்யாணிமா? வாரணம். வாரணம், மிகச்சிறப்பு. வாரணம் 1000 பொடிசூழ யாருடைய கனவு? ஆண்டாளுடைய கனவு, சிறப்பு. வசந்திமா? வேளம். வேளம், மிகச்சிறப்பு, சிறப்பான சொல். நவசக்திமா? நான் தான் சொல்லணும்னு நினைச்சேன், அதை அவங்க சொல்லிட்டாங்க. அதானம்மா? சிறப்புங்கம்மா. பவானிமா? நானும் கரின்னு தான் நினைச்சேன், அதுக்கு மேற்பட்டு வேற ஆனா நினைக்கல. அவங்க சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டாங்க. சிறப்பு, சிறப்பு. சரி. யானை, வேழம், களிறுங்கிற ஆண் யானை, பிடின்றது பெண் யானை, வாரணம். வாரணம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய பொருள்லாம் இருக்கு. ஒரு பொருள் பன்மொழி, ஒரு சொல் பன்மொழி நிறைய இருக்கு. ஐயா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் யாருக்காவது தெரிந்தால், முழுவதும் தெரிந்தால் சொல்லுங்கள். இன்பர்வா நெல்லை ராமனையே பாடினி, என் கொண்டாய் பாணானி என்றால் பாணி. இந்த பாடல் தெரியுமா? யாருக்கு தெரியும்? அதுல வரிசையா யானையை பற்றி சொல்லிருக்கோம். 9ஆம் கலவம் என்றேன் பூசும் என்றால். ஆமாமா, காலமேக புலவர் ஏற்றதாங்க. கம்பமா என்றேன் களிமா. ஆமாமா. கைமா. கம்பமா என்றால் நற்களியாம் என்றால் கைமா என்றேன் சும்மா கலங்கினாலே என்று ஒரு பாடுவோம். அப்ப கரிமா, கலபம், இப்படி நிறைய சொற்கள் யானைக்கு ஒரு 6 சொற்களை அதை சொல்லியிருப்பாரு. இந்த ஒரு பாடல் உங்களுக்கு தெரியும். அது ஒரே ஒரு சொல்லில் 2 பொருள் வருவதாக, சந்தனம், கை மாவு, கம்பு மாவு இதெல்லாம் வருவதாக அந்த பாடல் இருக்கு. நல்ல பாடல். காலமேக புலவர் இது ஏற்றுதல் வல்லவர். நிறைய பாடல்கள் மாதிரி பல பாடல்கள் ஏற்றிருக்கிறாரு. குதிரை, கீரை பாத்தி, பாம்பு, எண்ணெய் குடம், இந்த மாதிரி நிறைய சொற்கள் வந்து இரட்டர மொழிதலாக கவி காலமேக புலவர் ஏற்றின பாடல்கள் ஒன்று இது. மிகச்சிறப்பு. அடுத்த சொல் மன்னன். 3 மட்டும் முடிச்சு வச்சுக்கலாம். 2வது சொல் மன்னன். இப்ப இறுதியில இருந்து போலாம், ஏன்னா நான் சொல்லணும்னு நினைச்சேன், அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்பாங்க இல்லையா? அதனால பவானிமா சொல்லுங்க. மன்னன் வேறு சொல். நவசக்தியம்மா சொல்லுங்க. வேந்தன். வேந்தன். மன்னன், கோ, வேந்தன். வசந்திமா? சொல்லிட்டாங்க.
வேந்தன் மன் ம், கல்யாணிமா, அரசன் கல்யாணி, அரசன் அரசன், அரசன் 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 அரசு அரசு ஜூலியட் மேரிமா, ஜோமினாமா, மஜ்லிஷாமா விட்டுட்டேன். மஜ்லிஷாமா, வேந்தன் வேந்தன் அரசன் வேந்தன் சொல்லிட்டாங்க. கோட்டம் வேந்தன், மன்னன், அரசன், கோ. கோ இந்திராணிமா, அவ்வளவுதான் தலைவன் தலைவன், தெரியுமா? தலைவன், தலைவன் தலைவன், தலை- இறைவன் தலைவன் சொல்லுவாங்க. அது தலைவன் இறைவன் இறைவன் சொல்லலாம் இறைவன். பல சொற்கள் இருக்கு. நாடாளு தலைவன். ஐ ஐ ஐ, ஓரெழுத்து ஐ சொல்ல என்றால் ஐ ஐன்னு ஒரு திரைப்படம் இருக்கும். அந்த திரைப்படத்துல ரொம்ப அழகான ஒரு ஆமா பாடல் இருக்கும். ஐ ஐ என்றால் அது தலைவன். தலைவன் என்றால் அந்த ஐகளின் ஐ இவன் ஐ தானா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அதே போல தலைவியை சொல்லும்போது ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ இவள் தானா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அதுல ஒரு பொருட்பன்மொழியாக அந்த மாதிரி சிறப்பான ஒரு நிகழ்வு ஐ இருக்கும். ஏன்னா நான் வகுப்புல சொல்லும்போது இந்த பாடலை சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதனால மிக சிறப்பா அது நினைவுல இருக்கு. நன்றிம்மா. அடுத்ததாக இறுதியான இந்த இறுதி சுற்றுல ஒரு பொருட்பன்மொழிக்கான இறுதி சொல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஞாயிறு. இந்திராணிமா சொல்லுங்க. ஞாயிறு வேறு சொல். சூரியன். சூரியன் தமிழ் சூரியன் சொல்லலாம். சூரியன் தமிழ் சொல்லுங்க அன்று. நான் சொல்றேன் திங்கள். இருங்க. திங்கள். திங்கள் திங்கள்ல நிலவு. திங்கள் இது பரிதி நிலா பரிதி 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 ஒருவழியா புடிச்சிட்டீங்க. அதை கொண்டு மன்னா உள்ள இது வை. சொர்க்கப்பாதை. மன்னா இது ரவி பாதாள கிணறு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்திராணி அம்மா ஞாயிறு பரிதி ரவி அப்படிங்கிறது பரிதின்ற சொல் சொல்லியிருக்காங்க. ஜோமினாமா சொல்லுங்க. ரவி ரவி. ஜூலியட் மேரிமா பகலவன். சூரியன் பகலவன். பகலவன். மஜ்லிஸாமா சொன்ன நான் தான் சொன்னேன் பரிதி ரவி இல்ல இந்திராணிமா சொல்லிட்டாங்க பரிதி. இல்ல நான் இல்ல, ரவி பாருங்க, கூட நான் வரிசை- சொன்னேன் ரவி நான் தான் வரிசையா பேர் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க இடையில யார் சொன்னீங்க அப்படியா? சட்டுன்னு தெரியாது இல்லைங்களா? ரவி சரி. ரவி அப்ப ஜோமினாமா தான் சொல்லல. சரி, பரவாயில்ல. பரவாயில்லை, தமிழ் சொல் இல்ல. கல்யாணியம்மா சொல்லுங்க. ஆதவன் ஆதவன் ஆதவன். ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. பழங்கால திரைப்பாடல் இருக்கு. வசந்தியம்மா செங்கதிரோன் செங்கதிரோன். நவசக்தியம்மா கதிரவன் கதிரோன். கதிரவன். அம்மா எல் எல் பாடுன்னு எல்லுன்னா சூரியன் இது ஆமாம்மா, கதிரவன். சிறப்பு. சிறப்பும்மா, சிறப்பு. பவானியம்மா ஏற்பாடுக்கு சரிங்க. ஆமாமா சரி சரி. பகலவன் 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 சொல்லிட்டாங்களா ஏற்கனவே இல்லையா? பகலவன் சொல்லிட்டாங்க. சொல்றாங்க. பகலவன், கதிரவன், வெய்யோன், ஞாயிறு, வெய்யோன் ரவி, வெய்யோன் வெய்யோன் சொல்லுங்கம்மா. வெய்யோன், வெய்யோன். சிறப்பு சிறப்பு, மிகச்சிறப்பு. இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அனைவருமே பங்கேற்று அழகிய தமிழில் பேசி தாய்மொழியில் பல சொற்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கும் இது புது நிகழ்வாக இருந்தது. மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு இது. அடுத்தடுத்த வாரங்களில் மேலும் பல சொற்களை தெரிந்து கொள்வோம். இந்த வாரத்தில் இந்த நிகழ்வில் நாம் தெரிந்து கொண்ட சொற்களை, அறிந்து கொண்ட சொற்களை பயன்பாட்டில் கொண்டு வருவதற்காக நம்மளான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம். தமிழ் மொழியில் பேசுவோம், தாய்மொழியில் பேசுவோம், தாய்மொழியை காப்போம் என்று கூறிக்கொள்கின்றேன். ஐயா, நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்தவர்களுக்கு மிக்க சிறப்பு. நன்றி ஐயா. எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இதை விடுமுறை நாட்களில் நடத்துங்கள் அம்மா. பள்ளி நாட்களில் வேலை நாட்களில் நடத்தும் போது எங்களால் அதில் கலந்து கொள்ள இயலவில்லை என்பதை இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோளா இருந்தது. அதான் ஐயா ஞாயிற்றுக்கிழமையில வச்சிருக்காங்க. சிறப்பு ஐயா, நன்றி. அதுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றிங்க ஐயா. சிறப்பாக இருந்ததம்மா, சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சிங்கம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. இன்றைய நிகழ்ச்சி வெகு சிறப்பாக அமைந்திருந்தது. உண்மையிலேயே எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகச் சிறப்பாக தமிழோடு விளையாடும் நிகழ்ச்சியில் தாய்மொழி தமிழோடு மிக அழகாக சொற்களை எடுத்து கூறி இவர்கள் விளையாடினார். இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியவர்கள் எல்லோருமே ஆசிரியர் பெருமக்கள். பல குழந்தைகள் நல்வழிப்படுத்துவார்கள். பல குழந்தைகளுக்கும் அவருடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய
வித்து போடுபவர், விதை போடுபவர். எனவே இவர்கள் சிறுவர்கள் அல்ல, பெரியவர்கள். என்றாலும் இந்த நிகழ்ச்சியிலே ஒன்றை பார்த்தேன். 40 வயது 35 வயது மதிக்கத்தக்க பெண்மணிகள் எல்லாம் ஒரு 3 வயது 4 வயது குழந்தையை போல குதூகலத்தோடு மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டார். அது பார்க்க முடிந்தது. சிலருக்கு சில சொற்கள் சொல்ல வராவிட்டாலும் கூட அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எப்படி வகுப்பிலே அடுத்த குழந்தை சொல்லுகிறதோ இந்த குழந்தை மகிழ்ச்சி அடையுமோ அது போன்ற மகிழ்ச்சி அடைந்தார். தமிழோடு விளையாடுகிற பொழுது தமிழ் எப்படி இளமையாக என்றும் இளமையாக இருக்கிறதோ அதுபோல் நாமும் இளமை ததும்ப வாழ ஆரம்பித்தது. ஒரு நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சி முழுவதிலுமே நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை பேருமே புன்முறுவலோடு கலந்து கொண்ட பங்கேற்ற ஒரு நிகழ்ச்சி உண்டு என்று சொன்னால் இது அந்த நிகழ்ச்சியாக உள்ளது. ஏனென்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்யக்கூடிய திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் கேள்விகளை கேட்கிற போது புன்முறுவலோடு இருக்கிறார். வருகிற பொழுது புன்முறுவலோடு அந்த பதிலை ஏற்றுக்கொள்கிறார். அது தவறு இருந்தால் ஒரு குறுநகையோடு அதற்கு அடுத்த கேள்விக்கு வினவச் சொல்கிறார். எனவே இவரிடம் இருக்கக்கூடிய அந்த குறுநகையும் புன்முறுவலும் மகிழ்ச்சியும் அடுத்தவர்களுக்கும் தொற்றிக் கொள்ளுகிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான நிகழ்ச்சியாக மிக அருமையாக ஒரு வடிவமைத்து செய்தால் கூட அந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியாது. வடிவமைக்காமலே இந்த நிகழ்ச்சியை ஒரு அழகிய வடிவம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நெறிப்படுத்திய திருமதி அனிதா குணசேகரன் அவர்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த திருமிகு ஆசிரியர் பெற்ற திருமதி சு பவானி தனஞ்சயன், திருமதி இரா வசந்தி சென்னை, திருமதி இரா கல்யாணி முருகேசன் பழனி திண்டுக்கல் மாவட்டம், திருமதி கூசி இந்திராணி ஆவடி, திருமதி தேனம்பூர் மஜ்லிஷா, திருமதி பா நவசக்தி மதுரை, திருமதி ஜூலியட் மேரி, திருமதி ஜோமினா பாலமுருகன், இப்படி பலரும் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பார்வையாளராக வருகை புரிந்த பெங்களூருவை சேர்ந்த மூத்த கவிஞர் திருமதி நாகம்மாள் நீலகாந்தன் அவர்களுக்கும் திருமதி ரீட்டா அவர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்வையாளராக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடக்க முதற்கொண்டே இதற்கு ஒரு சரியான வடிவம் கொடுத்து அரும்பாடுபட்டு பல நிகழ்ச்சிகளை நடத்தி இப்போது அதை அனிதா குணசேகரன் அவர்கள் திருமதி அனிதா குணசேகரன் அவர்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு வழிவகுத்து கொடுத்திருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சந்திரசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய நன்றிகளை தெரிவித்திருக்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் குற்ற தூண்களாக இருந்து பூங்காவை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வானொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனி தமிழ்வழி வானொலிக்கும் காணொலி வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் நம்முடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள், மென்மேலும் நிகழ்ச்சி சிறப்புற அமைய ஒத்துழைப்பு தாருங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். திருக்குறள் தொண்டர் இயக்குனர்
திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் நிறைவாக நன்றிகளை கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறார். வாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள். திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம். இந்த தமிழோடு விளையாடு அப்படின்ற இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாகவே இருந்தது. இதில் வந்து நாளாக இதில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. முக்கிய காரணம் வந்து இது விடுமுறை நாள்ல நடத்தப்படுறதுனால மேலும் இதுல ஆசிரியர்கள்லாம் கலந்து கொண்டு குழந்தைகளாக மாறி ஐயா சொன்னது போல் மிகவும் உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எனக்கும் இது தெரியும் அப்படிங்கும் போது நாமும் வந்து குழந்தைகளா மாறிடுறோம். கையை உயர்த்தி எனக்கு இது தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமா இதுல கலந்துக்கிட்டு நிறைய தமிழ் சொற்களை கத்துக்கிட்டாங்க. தொடர்ந்து இதை வந்து கத்துக்கும் போது நாமும் வந்து சிறப்பாக தமிழை பேச முடியும். நம்முடைய தமிழ்ல இருக்கும் கலப்படத்தை நீக்கி தூய தமிழாக பேசுவதற்கு இது வாய்ப்பாக அமையும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இதை வந்து சிறார்கள்ல இருந்து இப்ப நாங்க தொடங்கிட்டு வரோம். சிறார்களுக்கும் இது போல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது. அதுல வந்து ஆர்வமா சிறார்கள் கலந்துக்கிட்டு கத்துக்கிறாங்க. அத விளையும் பயில் முளையிலே தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பேசி பேசி பழகிட்டோம். நம்ம வந்து இனிமே மாத்திக்கிறது கொஞ்சம் சிரமம்தான், இருந்தாலும் வந்து கத்துக்கலாம். ஆனா இன்றைய சிறார்கள் வந்து சிறப்பாக தமிழ்ல பேசுறதுக்கு ஆரம்பத்திலே கத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பழக்கமாயிரும். அதனால இந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இது போன்ற சிறப்பான நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. இதில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் சிறார்களுக்கும் ஊக்கப்படுத்தி இதில் கலந்து கொள்ள செய்யுங்கள். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். இதில் கலந்து கொள்ள தவறவிட்டவர்கள் அதில் கண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். நிறைய தமிழ் சொற்களை கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரிந்த சொற்களையும் அதில் பதிவிடலாம். நாம் புது புது சொற்களை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய தமிழ் மொழியை சிறப்பாகவும் அருமையாகவும் இனிமையாகவும் பேசுவதற்கு இந்த நிகழ்வு வழிவகுக்கும். இதற்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட ஐயா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.